நல்ல டைட்டிலு. சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தோன்ற மாதிரியான டைட்டில். இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே எனக்கு ஒரு பட்டணத்தில் பூதம் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு வந்துச்சா? பட்டணத்தில் பூதம் ஞாபகம் வந்துச்சு. ஒரு திரைப்படம், அது வந்து இயக்குனர் சங்க செயலாளர் பேரரசு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மேடைக்கு வாங்க. ட்ரெய்லர் பார்த்த உடனே ஒரு பிரமிப்பு, ஒரு சந்தோஷம். ஒரு படத்தில் ஒரு படம் சிறப்பாக அமையறதுக்கு கேஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு வந்து கேஸ்டிங் தான். அந்த படத்தில் வர்ற முகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லா முகங்களுமே அழகான முகங்களாக இருக்கிறது. அதே மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த படத்தோட இசை கேட்ட உடனேயே ஒரு மாதிரி வெறுப்பு வராமல் மனசுக்குள்ளே போய் நிற்கிற மாதிரியான ஒரு இசை. இந்த இசையமைப்பாளர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்த குட்டிமா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த குட்டிமாவையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆனால் அந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த அம்மா பார்த்துட்டு தான் இந்த டியூனை போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் எழுதுனதுன்னு தெரியல. நான் என் வீட்டில் என் ஒய்ஃபை குட்டிமான்னு தான் கூப்பிடுவேன். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வேந்தன் சொன்னார், ஒருத்தன் சினிமாவில் வரணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வையே, அவனை யாராலையும் தடுக்க முடியாது. ஒருத்தர் சினிமாவில் ஜெயிக்கணும்னு அவன் தலையில் இருந்ததுன்னா யாராலையும் அது தடுக்க முடியாது. எங்கேயோ ஒரு வில்லேஜில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா கூட மேய்ச்சிட்டு இருந்தேன். நானே வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர்னு ஒரு பேர் வாங்கும்போது, நீ திரைப்பட கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், உன்னுடைய பையன் வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆக மாட்டானா? அது இல்லை, அந்த குழந்தையோட ஆசை அது. அவன் எவ்வளோ வேணாலும் எந்த வேலைக்கு வேணாலும் போய் சம்பாதிப்பான், லாயராக இருப்பான், எல்லா வேலையும் பண்ணுவான், டாக்டராக இருப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். பட் அவனுடைய ஆசையை நிறைவேற்றுகிற, அவனை பெற்றெடுத்த, அவனை தயாரித்த உங்கள் இருவருக்கும், உனக்கும் சரி ராஜேஸ்வரிக்கும் சரி, என்னை மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது குழந்தைங்களை பெற்கிறது மட்டும் முக்கியமல்ல, அவங்களுடைய ஆசையை புரிந்து கொண்டு, அவங்களுடைய ஆசையை அறிந்து கொண்டு, அவங்களுக்கு அழகாக வழி நடத்துக்கிற ஒரு இது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த ஒரு கையில் எடுத்து கொடுத்துருக்க பாரு. அது எத்தனை கஷ்டங்கள் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த குழந்தையோட ஆசை, அவனுடைய படைப்பாற்றலை வெளியே கொண்டாந்து நான் ஒரு பேர் வாங்கணுன்ற ஒரு பேராசை தான் அது. அந்த ஆசையை ஜெயிக்க வச்சுருக்கீங்க பாருங்கள். அதுக்கு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த ரெண்டு குரல் தான், தந்தை மகன் காட்டும் நன்றி, இவன் தந்தை என்னொற்றான் கொள்ளு. தந்தை மகன் காட்டும் உதவி, இவன் தந்தை என்னொற்றான் கொள்ளுன்னு சொல்ல, அது மகன் தந்தை காட்டும் உதவி, தந்தை மகன் காட்டும் உதவி, இவன் அவையத்தில் முந்தி. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு பொருத்தமாக இருக்குது. நான் முதல்ல ஆரம்ப காலத்தில் ஒரு படம், பிரியமானவளே பிரியமுடனே ஏதோ ஒரு படம், விஜய் நடித்த படம். அந்த படத்தை நான் இந்த மாதிரி அது வெற்றி விழாவில் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ எஸ்ஏசி சார் இருந்தாங்க. அவர் வந்து விஜயை அறிமுகப்படுத்தும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். அவர் வந்து ஏறாத படிகளே கிடையாது. எல்லா இயக்குநர்கள் வீட்டுக்கும் போய் என் பையனை வளர்த்து விடுங்க, என் பையனை கொண்டு வரணும் அப்படின்னு, தாம் ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்றது எல்லாத்தையும் மறந்துட்டு கீழே இறங்கி வேலை செஞ்சார் அவர் பையனுக்காக. இன்றைக்கி அவருடைய உயர்வுக்கு அவர் தந்தை எப்படி காரணமோ, அந்த மாதிரி உங்கள் பையனோட உயர்வுக்கும் நீங்கள் காரணமாக இருக்க போகிறீர்கள் என்பது ஒரு மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா அதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? அதே மாதிரி இப்படி ஒரு பொறுப்பை எடுத்துகிட்டு பண்ணுறானே, அவன் நல்லா பண்ணியிருக்கானான்னு பார்த்தா மிகச்சிறப்பாக செஞ்சுருக்கார். அழகாக இருக்குது. அவனுடைய சாய்ஸஸ் ஆஃப் கேரக்டர்ஸு. முகின் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. என்னப்பா பசியாரியாச்சா? அப்படி பேசினா தான் உங்களுக்கு பிடிக்கும்.
வாட்டில் ஓகேல. முகின் வந்து அவனுக்குள்ளேயே ஒரு இசையமைப்பாளர் இருக்கார், ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன். அந்த டிவி நிகழ்ச்சியில், பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து அந்த சீசனில் எல்லாத்தையும் கவர்ந்து இழுத்த ஒரு இளைஞன்னா அது முகின் தான். நிச்சயமாக அந்த கவர்ச்சி இன்றைக்கும் இருக்கும். கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். வாழ்த்துக்கள் முகின். உங்களுக்கு ஈக்குவலாக சளைக்காமல் குட்டிமா பின்னியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது அந்த அந்த மேட்சிங் ஆஃப் த ஜோடி. இது எல்லாத்தையும் மீறி ஜின்னு தான் பெரிய வேலையை காட்டுது போல் இருக்குது. அந்த ஜின்னை வந்து எப்படி வடிவமைத்திருக்கிறீங்க என்பது தான் இதில் புதுமையான விஷயம். அந்த ஜின்னு வந்து எப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கு கூட சேர்ந்து பயணிக்குது, அதை வந்து வருடி கொடுக்கும்போது அது சந்தோஷமாக உங்களை வச்சுக்கும். கொஞ்சம் அதுக்கிட்ட வேலையை காட்டினீங்கன்னா அது கதாபாத்திரங்களோட வேலையை காட்டு, அதுதான் உன்னுடைய கான்செப்ட்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப என்டர்டெய்னிங் ஒரு மூவியாக, அழகான மூவியாக இது வந்திருக்குன்னே நான் நினைக்கிறேன். தம்பியோட சொன்னாங்க ஃபைட் மாஸ்டர் நல்லா பண்ணியிருப்பாங்க டெஃபினட்டாக. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. எங்கே கேமராமேன் ஷூட்டிங் அவர் பிஸியாக தான் இருந்தாகணும், ஏன்னா அவ்வளோ நல்ல கேமராமேனாக இருக்கான். ஸோ அவருக்கும் சரி. அப்புறம் இவங்க வினோதினி வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கேன். அது எந்த கதாபாத்திரம் வந்தாலும் பிரமாதமாக பண்ணுவாங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு அடையாளம் வந்து வினோதினி தான் அப்படின்ற அளவுக்கு நிறைய படங்கள் பார்த்துட்டேன். உங்களுக்கு உங்கள் வாய்ஸ் ஒரு பெரிய ப்ளஸ்மா. உங்கள் ஒரு 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 இண்டிஜினியஸ் வாய்ஸ், ஒரு ஸ்பெஷல் வாய்ஸ்னே சொல்லலாம். அதான் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. அதோட இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அன்பு சகோதரர் புரட்சி போராளி ஆர்கே செல்வமணி அவர்கள், அவர் நிறைய பேசுவார், நான் அவருக்கு வழிவிடணும். அப்புறம் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன ஃபஸ்ட் டைம் அவங்க இந்த மேடையில் ஏறி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு திரைப்பட விழா மேடையில் இல்லை, நிறைய வந்திருக்காங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்கணும். என்னுடைய குருநாதர்னு சொல்லலாம். ஏன்னா ஊமை விழிகள் தான் நம்மளும் ஆரம்பித்தோம், அது கூட ஒட்டிக்கிட்டு அப்படியே அவங்க நிழலில் வளர்ந்தால் நம்ம. அதனால் அரவிந்த் சார் வந்திருக்காங்க. என்னுடைய அருமை தம்பி பேரரசு அவர்கள், அவர் வந்து திருப்பாச்சி சிவகாசின்னு அவர் வெடிக்க போகிறாரு அடுத்தது. அப்புறம் எங்களுக்கெல்லாம் அண்ணன் உறுதுணையாக இருந்து எங்கள் ஆரம்ப காலங்களில் எங்கள் திரைப்படங்களை எல்லாம் வெளியிடுவதற்கு ஒரு முன்னோடியாக இருந்து, அவரே ஒரு வெளியீட்டாளராக இருந்து திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கம். எங்கே இருந்தாலும் யார் கஷ்டத்தில் இருந்தாலும் நேரடியாக அண்ணனை போய் பார்த்தா அண்ணன் உட்காந்து அமைதியாக இப்படி பண்ணுங்கடா, இப்படி இது பண்ணுங்க அப்படின்னு தோளோடு தோள் கொடுக்கக்கூடிய கேஆர் அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஐபிஎஸ் ஐயா அவர்கள், அவங்கெல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய நீதித்துறை, காவல்துறை, திரைத்துறை மட்டும் இல்லாமல் அனைத்து துறையினரையும் நீ அழைத்திருப்பது மனதுக்கு மிக இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நம்மளை பற்றி யாரும், அதுவும் ஆன்மீக குருக்கள் தம்பி வந்திருக்காங்க. அப்புறம் இணை தயாரிப்பாளர்கள் சொன்னீங்க, அவங்க தான் முக்கியமான ஆளுங்க. நம்ம தயாரிப்புன்னு ஆரம்பித்து கஷ்டம் வரும்போது கூட வர்றாங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷல். அவங்க 2 பேர்த்துக்கும் ஸ்பெஷலாக ஒரு கைத்தட்டல் போடுது. நிச்சயமாக உங்களுக்காக இந்த படம் ஜெயிக்கணும், கண்டிப்பாக ஜெயிக்கும். உங்களுடைய பங்குக்காக அது பெரிய வெற்றி படமாக எடுத்து நீங்கள் போட்ட காசுக்கு ஒரு 4 மடங்கு உங்கள் கையில் வரணும். அப்போ நம்மளையும் கவனிச்சுங்க என்று கூறி இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாவிற்கு வரை தந்துள்ள திரைப்படத்துறையை சேர்ந்த நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் அனைத்து துறைகளில் வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஏன்னா பேனோராமிக் வியூவில் எல்லா கெஸ்ட்டும் உட்காந்துருக்காங்க, பார்வையாளரோட கெஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து மிக சுருக்கமாக என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். இந்த திரைப்படத்தோட இயக்குனர், மிகச்சிறந்த இயக்குனர் டிஆர் பாலா. எப்படி ஒரு டிஆர் வந்து சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு கலக்கினாரோ அது மாதிரி வந்து டிஆர் பாலா வந்து அந்த கலக்க வேண்டும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள மிக முக்கியமான காரணம் வந்து திருமலை வேந்தன் வந்து என்னோடய கிளாஸ்மேட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 40 வருடத்துக்கு நண்பர். அவர் எனக்கு வந்து என்னோடய ஜூனியர். நான் செகண்ட் இயர் வரும்போது ஃபஸ்ட் இயர் அவர் எடிட்டிங் படித்ததால் அவர் 2 இயர்ஸு, நான் ஃபைனல் இயர் வரும்போது அவர் என்னோட ஜாயின் பண்ணார். 40 வருஷமாகவே திருமலை வேந்தன் தெரியும்.
அதாவது வந்து சமீபத்தில் ஒரு வாழ்த்துறை வழங்கியதில் மிக அழகான நீ சுருக்கமாக எல்லாரையும் பற்றி பேசின ஒரே வாழ்த்துறை உன்னோட வாழ்த்துறையாக தான் இருக்கணும். ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் சீனியராக இருக்கும்போது அவருக்கு பேசுவார். அதே இது இனிய மாலை பொழுது ஆரம்பித்தார் பாருங்க. அவர் ஒரு கதை சொல்வார். ஒரு அழகிய கிராமம், அதில் ஒரு அழகிய நதி. நாங்கள் ரேக் பண்ணும்போது அந்த கதையை சொன்னால் இவ்வளோ அழகாக ரேக் பண்ணோன்னா அவர் நினைக்க மாட்டார். அவ்வளோ அழகாக கதையை சொல்லுவார். நாங்கள் அவர் எங்களை ரேக் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த கதையை நாங்கள் கேட்டால் வர மாதிரி ஆகிடும். அது மாதிரி எந்த கூச்சமும் இல்லாமல் சிறப்பாக அந்த கிடைத்த நேரத்தை மிக சிறப்பாக செலவு பண்ணக்கூடிய வேந்தன். அது மாதிரி ராஜேஸ்வரி வந்து என்ன புரட்சிகரன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. உண்மையான புரட்சிகர போராளி வந்து ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரியை பார்த்தா பாதி பேருக்கு பயம், மீதி பேருக்கு நட்பு. அது 2 வகையிலும் அவங்க வந்து ஒருத்தருக்கு நண்பராக இருப்பாங்க, இல்லை எதிரியாக இருப்பாங்க. துரோகியாக மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த வகையில் வந்து மிகச்சிறந்த பெண்மணி அவங்க இருவரும் தான் நான் இந்த விழாவில் கலந்துக்கிறது மிக முக்கியமான காரணம். அப்போ இந்த ட்ரைலரையும் சாங்ஸை பார்க்கும்போது உண்மையாக தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு டீம் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு இயக்குனர் டிஆர் பாலாங்கிற ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது. உண்மையாகவே மிகச்சிறப்பாக இருந்தது. அந்த ஷார்ட்ஸில் இருந்து கலர்ஸில் இருந்து அது போல் வந்து முகின்ரா வந்து நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக ஹீரோ வரப்போகிறீங்க. இதே போல் வந்து எங்களோட எப்பவுமே நட்பாக இருக்கணும். அது மாதிரி வந்து ஹீரோயின் பவ்யா வந்து எனக்கு பார்க்க கொஞ்சம் சமந்தா மாதிரி எனக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் அழகாக வந்து அந்த ஸ்மைல் வந்து ஏன்னா ஹீரோயினை சூஸ் பண்ணும்போதே என்னென்னா 2 விஷயம் தான் நாங்கள் பார்ப்போம். ஒன்று அவங்களோட கண், இன்னொன்று அவங்களோட ஸ்மைல். அந்த சிரிப்பு அழகாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து பார்க்குறவங்கள தன்மைப்படுத்தணும். அது மாதிரி வந்து பவ்யாவுக்கு வந்து அந்த ஸ்மைல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் திரைப்படத்துறையில் இல்லை தென்னிந்திய திரைப்படத்துறையில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் வளர்ந்த பிறகும் இதே மாதிரி வந்து எங்களோட நட்பாகவும் அன்பாகவும் பணிவாகவும் இருக்கணுங்கிறது தான். அப்புறம் நீங்கள் ஒரு 10 பவுன்சரை வச்சுட்டு கதையை கேட்கறதுக்கு உங்கள் மேனேஜர் மூலமாக கதையை கேட்காதீங்க, டைரக்டர் மூலமாக கதையை கேளுங்க, எழுத்தாளர் மூலமாக கதையை கேளுங்க. அது வரைக்கும் எப்போலாம் நீங்களாம் ஆர்டிஸ்ட்லாம் வந்து டைரக்டர்கிட்ட கதையை கேட்டிங்களோ, எழுத்தாளர்கிட்ட கதையை கேட்டிங்களோ, அது வரைக்கும் தமிழ் சினிமா நல்லா இருந்துகிட்டே இருந்தது. என்றைக்கு மேனேஜரோ இல்லை உங்களுடைய பிஏக்களோ கதையை கேட்டு அவன்லாம் விளங்காதவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான். எங்கள் சினிமா துறையில் தோத்தவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான். அவன் எங்களை பார்த்து வந்து எங்கள் மேலே அவனுக்கு ஒரு கோவம் இருக்கும். நாங்கள் ஜெயிச்சவங்களை பார்த்து அவனுக்கு கோவம் இருக்கும் இல்லையா, அவங்க எங்களை ஃபில்டர் பண்ணுறதுனே இருப்பான். அவனுக்கு யார் சலாம் அடிக்கிறோனோ அவன் தான் அங்கே ஹீரோ கிட்ட போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அது மாதிரி நீங்களாம் இல்லாமல் மறுபடியும் வந்து பழைய சினிமா துறையில் ஹீரோவுக்கும் நாயகர்களுக்கும் நாயகியருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து ஒரு நேரடி ஆக்சஸில் இருந்ததுன்னா, படம் முடிஞ்ச பிறகு கூட நான் இப்போது 16 படம் பண்ணேன். 16 படத்தோட இயக்குநர்களோ நாயகர்களோ நாயகியரோ இன்னைக்கு வரைக்கும் நட்பாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு படம் முடிஞ்ச உடனே அதனோட இயக்குனருக்கு அடுத்த அந்த ஹீரோவோட பழக்கம்லாம் போயிடுது. அப்போது இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படி ஒரு தொடர்பில்லாத இண்டஸ்ட்ரியாக, நட்பில்லாத இண்டஸ்ட்ரியாக மாறிடுது. அப்போ நட்பில்லாத போது என்னோடய படங்கள் தோல்வியாட ஆரம்பித்ததுக்கு நான் ஒரு காரணம் கண்டுபிடிச்சேன். ஏன்னா எப்போ வந்து படைப்பாளிக்கும் நாயகனுக்கும் நாயகருக்கும் வந்து ஒரு புரிதலின்மையோ இல்லை வந்து நட்போ இல்லையோ அந்த படம் வந்து ஜெயிக்காது. அவங்க மேலே முதல்ல எங்களுக்கு ஒரு அன்பு இருந்தால் தான், நட்பு இருந்தால் தான் அந்த படத்தை வந்து சிறப்பாக எடுக்க முடியும். அப்போது இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் ஒரு நட்பாவோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ பாருங்கள், இந்த யூனிட் வரும்போதே தெரிஞ்சிடும் அந்த யூனிட் வந்து ஒரு நட்பான யூனிட், ஒரு யூனிட்டியோட இருக்குன்னு. இப்போ இந்த ஜின் யூனிட் வரும்போதே எல்லோரும் அந்த இதை போட்டுக்கிட்டு, அந்த பனியனை போட்டுக்கிட்டு, அவங்க டைரக்டர் பேர் வரும்போதோ இல்லை ஹீரோ பேர் வரும்போதோ ஒரு கூக்குரல்றது ஒரு மகிழ்ச்சி ஆரவம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு புது யூனிட்டு, புதிய பிளட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்குங்கிறது மிக அழகாக தெரியுது. அந்த வகையில் இந்த ஜின் திரைப்படம் நிச்சயமாக வெற்றி அடையும். அது டிஆர் பாலா வந்து என்னென்னா அப்பா மாதிரி இல்லாமல், அப்பா உதயகுமார் அண்ணன் சொன்னார், அண்ணா நீங்கள் வந்து எஸ்ஏசி மாதிரி இந்த வழி நடத்தணும்னு. வேந்தருக்கு நான் சொல்கிறது என்னன்னா, நீ வழி நடத்தாமல் இரு. ஏன்னா அவனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கான். அந்த ஆட்லாம் பண்ணதால் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அவனோடது வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்குது, பொதுவான ஒரு ஸ்டைலில் இருக்குது. அதனால் நீ வந்து அவனை வழி நடத்தாத, பின்னாடி இருந்து அவனை பார்த்துக்கிட்டு போ, வழி தடமாறாமல் பார்த்துக்கிட்டு போ. நீ வழி நடத்தாத, தடமாறாமல் பார்த்துக்கிட்டு போ. ஏன்னா அவங்க அம்மா வந்து எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க, என் பையன் எப்படின்னு. சரி, அம்மா சொல்கிறதே சொல்லிட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். உண்மையாகவே படம் வரும்போது இது ஏதோ வரும் ராஜேஸ்வரிக்காக தான் நான் வந்து அந்த விழாவுக்கு. ஆனால் இங்கே வந்த பிறகு வந்து ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நான் வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன்னு வந்து படம் பார்த்த பிறகு எனக்கு தெரிஞ்சுது. ஒரு வெற்றியான படத்தில் ஒரு சிறப்பான ஒரு யூனிட்டில் நான் வந்து வாழ்த்துறை வழங்க வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மேடையில் வரும்போது பார்த்தா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸாக உட்காந்துருக்காங்க. கேஆர்லேருந்து, அரவிந்த் ராஜ்லேருந்து, உதயகுமார்லேருந்து, நாள்லேருந்து எல்லாமே ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துருக்கோம். அந்த வகையில் இப்போ வேந்தனும் எங்களோட ஜூனியர் தான். அவர் வர வாய்ப்பு இல்லாமல் போன உங்கள் மகன். அது மாதிரி திரைப்படத்தை ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்சா பாருங்க. ஏன்னா அவர் ஃபிலிமின் ஸ்டூடெண்ட்டு.
தாமஸ் ஆல்வா எடிசனையும் லூமியர் பிரதர்ஸையும் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு போகணும்னு முதல் பாடம் சொல்லிக் கொடுக்குறது அதுதான். அதை வந்து முதல் விழாவில் அதை சொல்லிட்டார். அந்த வகையில் மிக சிறப்பான ஒரு இந்த திரைப்படத்துறை மிக நல்லா இருக்கணும். கேஆர் சார் பற்றி சார் சொன்னார் வந்து உதயகுமார் அண்ணன். எனக்கு வந்து ஒரு ரெண்டு விமர்சனங்கள் லைஃப்பில் வந்து 2 விமர்சனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று என்னென்னா, நான் அதிரடி படைன்னு ஒரு படம் எடுத்திருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து புலன் விசாரணை, கேப்டன் போகிறோம், செம்பருத்தி 3 வந்து பெரிய ஹிட்டு. இப்போ இந்த படத்துக்கான ஓப்பனிங் வந்து மிக பிரம்மாண்டமான ஓப்பனிங். படம் இதுவாக இருக்குது. அடிச்சு பிடி உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது எனக்கு விமர்சன கடிதம் ஒன்று வந்தது. அது என்னென்னா, அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கேஆர் சாரோட இருந்து அதை சொல்லும்போது அது வேறு ஒரு இதோடு லிங்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அதை நான் பார்த்தேன். பார்த்தா ஒரு முன்னாடி 15 காசு கடிதம் இருக்கு இல்லையா, அதில் மேலே வந்து இருந்தது. பார்த்தா ஏதோ எழுதியிருக்கு. அது பார்த்தா தமிழ் மாதிரி தெரியுது. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தெலுங்கு மாதிரி தெரியுது. அப்புறம் அடுத்த லைன் பார்த்தா கன்னடம் மாதிரி இருக்குது. அப்புறம் அடுத்தது சான்ஸ்கிரிட் மாதிரி இருக்குது. ஒரு 8 லைன் தான் இருக்குது. அது என்னன்னே என்னால் படிக்க முடியல. ஒரு மொழி மாதிரி இருக்குது. அப்புறம் பின்னாடி திருப்பி பார்த்தேன். அவர் அதில் எழுதுனதான், நீங்கள் இதை படித்தே இல்லையா, இது என்ன மொழின்னு உனக்கு புரியல, அது மாதிரி உன் படமும் எனக்கு புரியல. அந்த விமர்சனம் எனக்கு கோவம் வரல. அந்த விமர்சனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி வந்து கேஆர் சார் இப்போ வரும்போது விமர்சனம் என்னை பற்றி சொல்லியிருந்தார். இந்த பெப்சியை வந்து உடைக்கணும்னு வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிருந்தான். கடவுள் கொடுத்த தண்டனை வந்து அவனை பெப்சியில் தலைவராக உட்கார வச்சிருக்கேன். இப்போ காப்பாற்ற போராடுறான். அன்னைக்கு உடைக்கிறதுக்கு போகிறேன்னா இப்போ காப்பாற்றுறதுக்கு போராடுறான். ஆனால் சார், நீங்கள் சீனியர், நான் சொல்கிறேன், 2த்துக்குமே சரியான காரணம் வந்தது. அன்னைக்கு பெப்சியோட தலைமை ஒரு அதிகாரபூர்வமான இல்லை ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் இருந்தது. அன்றைக்கி வந்து படைப்பாளிகள் வந்து தங்களுடைய மூச்சை வெளிவிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அன்றைக்கி வந்து அது சரியான அவங்கள வழி நடத்தணும் தான் நினச்சோமே தவிர அவங்கள அழிக்கணும்னு நினச்சோம். அது சரி பண்ணணும்னு நினச்சோம். இன்றைக்கி வெளியே இருந்து பண்ணதை உள்ளே இருந்துக்கிட்டு அவங்க பண்ண தப்புகளோ இல்லை அவள் ஏதாவது தவறு பண்ணால் அதே சபையில் இருந்துட்டு இதெல்லாம் சரியில்லை, இது சரி பண்ணணுங்கிற ஒரு இடத்துல தான் நான் உட்காந்துருக்கேன் தவிர, அன்றைக்கி என்ன காரணமோ அதே காரணம் தான். அன்றைக்கி வெளியேருந்து போகிறோன்னா இன்றைக்கி உள்ளேருந்து போகிறோம். 2 ஒன்று தான். என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஒன்று தான். இன்றைக்கி சார்லாம் வந்து என்னென்னா, அவர் சொன்ன மாதிரி வந்து கேஆர் சார் வந்து மிகப்பெரிய ஜீனியஸ். அவர் நினச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அவ்வளோ மிகப்பெரிய ஜீனியஸ் அவர். இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு சிரமமான நிலையில் இருக்குது. அதை அவரோட அறிவு வந்து சரியான இடத்துல பயன்பட்டால் இந்த இண்டஸ்ட்ரியை அவரால் காப்பாற்ற முடியும். எனக்கு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு இது உண்டு. ஏன்னா அவரோட நான் வந்து கொஞ்ச நாள் இணைந்து பயணித்தேன். அவர் தலைவராக வந்து ஃபில்ம் இதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தில் இருக்கும்போது நான் அவரோட இணைந்து ஈசி மெம்பருக்கு போடும்போது அவரோட ஒரு 6 மாதம் ஒரு 10 மாதம் வந்து அவரோடவே நான் வந்து பயணித்தேன். அப்போது ஒரு படம் ரிலீஸ் அப்போது அந்த படத்தோட பிரச்சனை என்ன, உதவி கேட்க வரவன் நல்லவனா ஏமாத்துறானா அதை வந்து டிசைட் பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி அந்த முடிவு எடுப்பார். வர்றவன் வந்து தப்பு பண்ணாங்கன்னா அவனை காலி பண்ணிவிடுவார். அது எது சரியோ அதை மிக சரியாக பண்ணுவார். அந்த அளவுக்கு அறிவுபூர்வமாகவும் அது எப்படி சாதுரியமாகவும் செயல்படுத்தக்கூடிய சிறப்பான ஒரு தமிழ் சினிமாவை படைப்பாளியாக மட்டும் இல்லாமல் அது உருவாக்குற ஒரு இடத்துல இருக்கார். அதனால் இன்றைக்கி நீங்களாம் ஒரு இடத்துல இருக்கீங்க. இன்றைக்கி வழக்கமாக நான் சொல்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். இன்றைக்கினா தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. இந்த படத்தை இதுபோல் இன்றைக்கி வந்து ஒரு 300-400 படங்கள் இருக்குது. இதை படங்களை வந்து வெளியிடுறதுக்கு ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி வாரத்துக்கு ஒரு 4 படம் பண்ணுறோம்னா, இன்றைக்கி வந்து இந்த படத்தை நேற்று ஒரு படம், இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஆகப்போகுது நாளைக்கு காலையில். ஒரு 100 தியேட்டர் எடுக்கிறதுக்கு அந்த படத்தை வந்து ஏறக்குறைய ஒரு 7-8 கோடியில் செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த படத்தை ஒரு 100 தியேட்டரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு 1 கோடி செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஆனால் அந்த படத்துக்கு தியேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா, எந்த தியேட்டரில் போட போகிறாங்க, நாளை வரைக்கும் அந்த தயாரிப்பாளருக்கு தெரியாது. இன்றைக்கி தான் அதான் நீ தயாரிப்பார் நிலைமை. அது மாதிரி இதுபோல் பிரச்சனைகள் வந்து தயாரிப்பாளருக்கு 100 பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு தியேட்டர் இருந்தால் அவர் தெரியும். ஒரு தேட்டர் வாங்கும்போது எக்ஸிபிட்டர் வந்து அதனோட ப்ரொஜெக்டரும் வாங்கி வச்சுக்கணுங்கிறது தான் ரூல். ஆனால் இன்றைக்கி அந்த ப்ரொஜெக்டர் காசையும் வந்து தயாரிப்பாளர் தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7-10 லட்சம் சினிமா டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன. அதுக்கு வந்து ஒரு டிக்கெட்டுக்கும் 15 காசு வந்து 15 ரூபா வந்து வசூலிக்கப்படுகிறது. ஏறக்குறைய 2 கோடி ரூபா ஒரு நாளைக்கு வந்து இல்லை இப்போ 30 ரூபானா இவங்களுக்கு 15 ரூபா வருது. அதை வந்து அது ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஓனருக்கு 15 ரூபாய், அதை புக் மை ஷோவுக்கு 15 ரூபாயும் இவங்களுக்கு 15 ரூபா பிரிச்சுக்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய வந்து 2 கோடி ரூபா ஒரு நாளைக்கு வந்து அதில் கலெக்ஷன் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 60 கோடி ரூபா வருது. அதையெல்லாம் யாரோட இதுக்கு வருதுன்னா தயாரிப்பாளர்களோட பணத்தில் தான் வருது. அதுபோல் வந்து விளம்பரம் வரதா இருந்தாலும் என்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு 100 வகையில் வருமானம் வருது. ஆனால் அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வருதான்னா தயாரிப்பாளருக்கு வந்து சேர்றதே இல்லை. நஷ்டம் மட்டும் தயாரிப்பாளருக்கு வந்து சேரும். படம் ஓடலையா,
மறுநாள் காலையில் எல்லாரும் தயாரிப்பாளர் ஆஃபீஸில் இருப்பாங்க. படம் ஓடிச்சுன்னா இன்னைக்கு காலையில் என் நண்பர் சுந்தர் எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தார். சொல்லுமணி ப்ரொடியூசர்ஸ் நிறைய வேலை இருக்குது, அதை விட்டுட்டு உங்க கூட எதுக்கு சண்டை போட்டிருக்கான்னு தெரியல. என் படம் மதகதை ரிலீஸ் ஆகி 5 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் அதனோட ஷேர் என்னால் வாங்க முடியல. ஒரு தயாரிப்பாளர் நிலைமை இதுதான். அப்போ தயாரிப்பாளர் சங்கம் பண்ண வேண்டிய முதல் வேலை தயாரிப்பாளருக்கு. இப்போ நான் வந்து 50 பிரசிடெண்ட்டாக இருக்கேன், என்னுடைய உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பண்ணுறேன். அதுபோல் தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது. அவங்க தங்களுடைய உறுப்பினர்களுக்கு என்னெல்லாம் முதல்ல பண்ண முடியுமோ அவங்க தயாரிக்கிறதுக்கு, வெளியிடுறதுக்கு, மார்க்கெட் பண்ணுறதுக்கு அந்த படத்தை வந்து திருப்பி தயாரிப்பாளர் வந்து சேர்கிறதுக்கு பல வகையில் வருகின்ற வருமானம் தயாரிப்பாளருக்கும் வந்து சேர்க்கிற மாதிரி. இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு நான் டைரக்ட் பண்ண பாட்டு நான் ஓன் ப்ரொடக்ஷனு, அந்த பாட்டை நான் இன்றைக்கி ஸ்டேஜில் பாடினோம்னா நான் ஒரு நாளும் 2 லட்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி பல லட்சங்கள் யாரோ சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு காசு கூட என்னை வந்து சேர்றதில்லை. இதையெல்லாம் சரி பண்ணால் நிச்சயமாக தயாரிப்பாளருக்கு லாபம் வரும். அப்போ வந்து சண்டை இல்லாமல் யாரு கூட சண்டை போடுறோம், என்ன சண்டைனே இல்லாமல் ஏதோ ஒரு நடந்துகிட்டே இருக்குது. அப்படி இல்லாமல் தயாரிப்பாளர் உண்மையாக பிரச்சனை இருக்கா, கேஆர் சார் சொல்லட்டும், என்ன தப்பு இருக்கணும்னா சொல்லட்டும், அந்த தப்பை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். அவரும் இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே 40-50 வருஷமாக இருக்கார். நான் வந்து 40 வருஷம் ஆகிடுச்சு இண்டஸ்ட்ரிக்கு. நாங்கள்லாம் எல்லாரோட அதிகமான தொழிலாளர்கள் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் 30-40 வருஷம் இருந்துகிட்டே இருக்காங்க. தயாரிப்பாளர் வந்து 5 வருஷம் 10 வருஷம் இருக்காங்க. இது மாதிரி 30 வருஷம் இருக்க தயாரிப்பாளர்கள் சினிமாவில் ஒரு 10 விரல் வீட்டில் எல்லாம் ஒருத்தர் 2 பேர் 4 பேர் 5 பேர். அப்போது தயாரிப்பாளர்களோட இந்த சினிமா வந்து தொழிலாளருக்கு மிக முக்கியமான மிக சொந்தமான இதுவாக இருக்கும். அப்போது அவங்க நல்லா இருக்கணும், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். நான் எங்களுடைய மேடையில் எங்களுடைய ஜென்ரல் பாடியில் ஃபெஃப்சியோட ஜென்ரல் பாடியில் ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் தொழிலாளி நல்லா இருக்க முடியும்னு சொல்லக்கூடிய தைரியத்தை நான் வச்சுருக்கேன். முன்னாடிலாம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபெஃப்சியை திட்டினா கை தட்டுவாங்க, ஃபெஃப்சியில் ப்ரொடியூசரை திட்டினா கை தட்டுவாங்க. இன்றைக்கி நான் அந்த நிர்வாகத்துக்கு வந்த பிறகு தயாரிப்பாளர் பற்றி ஒரு குறையும் சொல்ல முடியாது. யாரோ இன்றைக்கி ஒரு 10% 20% பணம் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். 80% தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மிக ஒழுங்காக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அவங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அது புரிதலின்மையாக சில விஷயங்கள் நடக்குது. அதை வந்து கேஆர் சார் நீங்கள் உங்களுடைய பழைய ஃபார்முலா அப்படி அதை சரி பண்ண முடிஞ்சிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் ஒரு ஃபார்முலா வச்சுருக்காரு அவர்கிட்ட. அந்த ஃபார்முலா படி அது என்ன ஃபார்முலா அவருக்கு தெரியும். அது ஃபார்முலா படி ஒருவேளை நாங்கள் தப்புனா நீங்கள் என்ன எப்போ வேணாலும் கூப்பிடலாம். கேஆர் சார் அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. சினிமா துறையில் சீனியரு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்னோட சீனியரு, அதை மட்டும் எல்லா துறையிலும் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. கூப்பிட்டு நீங்கள் ஃபெஃப்சியோட தவறு இது இல்லை செல்லுமணி உன்னோட தவறு இதுன்னு சொன்னால் அதை திருத்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும். வந்து சினிமாவில் தான் இன்றைக்கி அண்ணா ஆர்வி உதயகுமார் சொன்ன மாதிரி எங்கேயோ ஒரு ஊரில் இருந்த நான் வந்து இன்றைக்கி தமிழகம் முழுக்க அறியப்பட்டவனாக இருக்கிறது காரணம் வந்து அந்த தமிழ் சினிமா தான். அந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல நானும் ஒருத்தர். அதனால் தமிழ் சினிமா நல்லா இருக்குது. என்ன விதமான காம்ப்ரமைஸுக்கும் வர நாங்கள் தயாராக இருக்கணுங்கிறத வந்து இந்த மேடையில் ஒரு சொல்லிட்டு, இந்த படம் உண்மையாகவே நான் சும்மா இதுக்காக சொல்ல, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஒரு வெற்றி படத்தோட ஒரு விழாவுக்கு நம்ம வந்திருக்கோம்னு தெரியுது. ஒரு மிகச்சிறந்த இயக்குனரை நாளைக்கு நான் வந்து நாளைக்கு சொல்லலாம், பாலா உன்னோட ஃபஸ்ட் படத்துக்கு நாங்கள் வந்து வாழ்த்தணும் அப்படி சொல்லுவோம். ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வருவார், நிச்சயமாக வருவார். அவரும் நாளைக்கு வந்து ப்ரொடியூசருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும். ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஹீரோவும் இன்றைக்கி வந்து இப்போ ஆர்டிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து பெரிய லெவலான பிறகு ப்ரொடியூசர்ஸ் அவங்கள மீட் பண்ண முடிய மாட்டேங்குது. அது மாதிரி இன்னொன்று என்னென்னா மிக வருத்தமான விஷயம் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். நாங்கள் முன்னாடி வந்து ரெக்கார்டிங் போகும்போது அது என்ன மியூசிக்கு நாங்கள் காதால் கேட்போம். அப்புறம் வந்து டியூன் போடும்போது அது என்ன டியூன் கேட்போம், எங்கள் காதில் கேட்கும். நம்ம ரெக்கார்டிங் போகும்போது வந்து அதில் வந்து கீபோர்டில் இருக்காங்களா, இல்லை வந்து லைவ் மியூசிக்கா, இல்லை வந்து ரிதம்ஸா, எல்லாமே அங்கே கேட்டு அது சந்தோஷப்படுவோம். ஆனால் இன்றைக்கி போகும்போது ஒன்றும் இதுதான் கேட்டுன்னு இருக்கும். அவங்க மாதிரி ரசிச்சிட்டே இருப்பாங்க. எப்படி வந்து நம்ம வந்து ப்ளூடூத் வச்சு பேசிட்டு அம்பாட்டு பைத்திய மாதிரி சிரிச்சுட்டு போகிறான் ரோட்டில், அது மாதிரி நாங்களும் வந்து இதை கேட்டுக்கிட்டே ஓகே பாட்டு நல்லா வந்திருக்குன்னு சொல்லும். அப்புறம் இன்னொரு விஷயம்னா, அப்போது அந்த குழந்தைய கையில் எடுக்க முடியாது. ஒரு குழந்தை இருக்கு வச்சுங்க, ஒரு பெற்ற குழந்தைய கையில் கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு சாலிடாக ஒரு ஃபிசிக்கலாக கையில் இருந்தால் எப்படி இருக்கும், அது தொட்டு பார்க்கும்போது ஒரு தாய்க்கு எவ்வளோ ஒன்று இருக்கும். அது போல் தான் இருக்கணும். அப்படி தான் இசை இருக்கணும், அப்படி தான் கதை இருக்கணும். இப்போ கதையை யாருக்கா சொல்லணும்னு நினச்சா முதல்ல ஹீரோஸ் என்ன தேவைப்பட்டாங்க, எங்களுக்கு மெயிலில் அனுப்புங்கிறாங்க. குழந்தைய மெயில் அனுப்புகிற மாதிரி தான். ஒரு குழந்தைய பார்க்கணுன்னா மெயில் அனுப்பிச்சா குழந்தை எப்படி இருக்கும், அப்படி தான் ஸ்கிரிப்டை வந்து மெயில் அனுப்பிச்சா அப்படி தான் இருக்கும். அதை நான் சொல்லும்போது என்னுடைய இது வரும்போது உன்னை பார்த்து நான் கதை சொல்லும்போது நீ எங்கே ரசிக்கிறங்கிறது தெரியும், அந்த கதையை என்னால் சொல்ல முடியும். ஆனால் மெயில் அனுப்பிச்சா நான் முதல்ல வந்து தமிழில் யோசிக்கணும், இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா உனக்கு
கூட இருக்கிறவங்களாம் வந்து தமிழ் தெரியாதவனா இருக்கான், அவன் இங்கிலீஷில் படிக்கணும், அவன் பார்த்து ஓகே பண்ணால் தான் நீங்கள் அது படிப்பீங்க. அப்போ அவனுக்கு இங்கிலீஷில் அனுப்பணும், உங்களுக்கு தமிழில் அனுப்பணும். என்னோடய மூலையை நான் தமிழ்லேருந்து தெலுங்கு இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த அளவுக்கு சரியாக வருமானு சொல்ல முடியாது. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கதையை தப்பாக பேசினா என்னை வந்து மன்னிச்சிடுங்க. நாயகர்கள் நீங்கள் கதையை ஸ்கிரிப்டை வந்து மெயிலில் கேட்காதீங்க, மெயிலில் பார்க்காதீங்க. டைரக்டர்கிட்டையோ ரைட்டர்கிட்டையோ நேரடியாக உங்கள் கதையை கேளுங்க தான் இந்த ஜின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை நீங்கள் தயவுசெய்து ஏற்றுக்கணும். அப்புறம் இந்த ஜின் படம் வந்து ஏன்னா இது வரைக்கும் வந்து பேய்னா ஒரு பயம்தான் நமக்கு எல்லோரும். அந்த பேயையே நாயாக்கி அதை ஒரு பெட்டாக்கி அதை வளர்க்குற ஒரு படமாக இங்கே ஆக்கியிருக்காங்க. அந்த பேய் இனிமேல் தமிழ் சினிமாவை பார்த்து பேய் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பேய்ங்கிற பயம் போயிட்டு குழந்தைங்களுக்கு வந்து பேய் வந்து ஒரு விளையாடுற ஒரு பொம்மை மாதிரி ஆயிடுச்சு. அந்த பட்டணத்து பூதை வந்து இது மாதிரி ஜி பொம்மை மாதிரியோ இல்லை வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி ஆயிடுச்சு இதை வந்து பார்க்கும்போது. ஆனாலும் அந்த டெரர் கிரியேட் ஆகுது. உண்மையாக மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், ஹீரோயின் மிக ரொம்ப அழகாக இருக்காங்க, இனிமையாக இருக்காங்க. அதை விட வந்து அந்த சாங்ஸ் வந்து உண்மையாக வந்து 3 சாங் கேட்டோம், 3 வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அதோட ஒரு ப்ளஸ் என்னென்னா நீங்கள் ரீரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ட்ரைலர் நீங்கள் ரீரெக்கார்ட் பண்ணீங்க, அது உண்மையிலே அது வேறு லெவலில் இருந்தது. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு டெரர் அதை க்ரியேட் பண்ணிங்க. இதில் ஒரு சாஃப்ட்னஸ் வந்து அதில் வந்து ஒரு டெரர் க்ரியேட் பண்ணிங்க. எந்த இளைஞர்களுக்கு வந்து மியூசிக்கிட்ட வரவங்களுக்கு வந்து ரீரெக்கார்டிங் சென்ஸ் இருக்கோ அவங்க மிக சிறந்த இசையமைப்பாளர் நிச்சயமாக மாறுவாங்க. நீங்கள் நிச்சயமாக மிக சிறந்த இசையமைப்பாளர் வருவீங்க. உங்களுக்கு அதே வேண்டியது தான். இதே போல் நீங்கள் பணிவோடும் அன்போடும் நட்போடும் தயாரிப்பாளர்களோட இயக்குநர்கள் இருக்கணுங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோள். அந்த ஜீன் திரைப்படத்தில் இருக்க அனைத்து குழுவினருக்கும் தயாரிப்பாளருக்கும் குறிப்பாக என்னுடைய சகோதரி ராஜேஸ்வரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜின்னுன்னொன்னே ஏதோ புட்டின்னு நினச்சேன், அப்புறம் பார்த்தா பெட்டின்னு காட்டிட்டாங்க. ஆமாம், இது வேறு கதையாக இருக்கும் போல இருக்குது. உதயகுமார் சார் வந்து என்ன சார் குட்டிமா சாங், அது குட்டிமா சாங் ரொம்ப ரசிச்சிருக்காரு. நாங்களாம் தத்துவ சாங் ரசிப்போம், சென்டிமெண்ட் சாங் ரசிப்போம். உதயகுமார் சார் தான் அந்த குட்டிமா மாதிரி சாங் ரசிப்பார். அவர் அப்டேட்டில் இருக்கார். செருமொழி சார் வந்து ஒரு ரகசியத்தை சொன்னார். இப்போ நானே அதை கற்றுக்குறேன். கதாநாயகி செலக்ட் பண்ணும்போது நாங்கள் கண்ணை பார்ப்போம், அப்புறம் சிரிப்பை பார்ப்போம்னு. இப்போ தான் தெரியுது ஏன் ரோஜா மேடை செலக்ட் பண்ணாங்கன்ட்டு. அவங்க சிரித்தா அவ்வளோ அழகாக இருக்கும், மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். அந்த சிரிப்பு உள்ளதான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. படத்துக்கு மட்டும் இல்லை, லைஃப்பை செலக்ட் பண்ணிட்டார். இப்போ எந்த அளவுக்கு அவங்க சிரிப்பு கவர்ந்து இருக்கு பாருங்க. செல்வமணி சாரை பற்றி ஒன்று இப்போ என்ன இப்போ நிறைய இப்போ பரபரப்பாகவும் படபடப்பாகவும் என்ன இப்படி டென்ஷனில் இருக்கிறதும் அவர் ஒருத்தர் தான். அவர் முதல்ல இயக்குனர். முதல்ல எங்கள் இயக்குனர் சங்கத்தில் தான் செக்ரட்டரியாக இருந்தார், அப்புறம் தலைவரானார். அதுக்கப்புறம் பெப்சி தலைவர் ஆகிட்டார். பெப்சி தலைவர் ஆனதும் ஏதாவது மீட்டிங் போகிறோம், ஏதாவது இப்போ பையனூரில் போய் ஒரு பில்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா எல்லா சங்கத்துலேயும் வர வைப்பாங்க. அப்போ போம்னு கேட்பார், நம்ம சங்கத்தில் எத்தனை பேர் வராங்க அம்பார். சார் நம்ம சங்கத்தில் ஒரு 50 பேர் 60 பேர் வரேன் சார். நம்ம வேறு யாராவது பார்க்க போகிறோம் தான் அப்போ கேட்பார், நம்ம சங்கத்துலேருந்து யார் வராம்பார். இப்போ எப்போ பார்த்தாலும் நம்ம சங்கத்துலேருந்து யார் நம்ம சங்கம் பாரு. இந்த தயாரிப்புள்ள மீட்டிங் இருந்துச்சு, ரொம்ப நாளாக தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு பேச்சுவார்த்தைகள். ஆனால் தயாரிப்புள்ள முன்னாடி நாங்கள் அதிகம் திட்டு வாங்கியிருக்கோம். நான் திட்டு வாங்கியிருக்கேன், என்னை விட அதிகம் திட்டு வாங்க உதயகுமார் சார் தான். அண்ணே சும்மா இருக்கேன் பாரு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே தயாரிப்பு சப்போர்ட்டாக பேசுவார். ஒவ்வொரு வார்த்தையும் தயாரிப்பு நம்மளோட அக்கறையில் தான் அவர் எங்களையும் கிடச்சிருக்காரு. அவரோட எல்லாம் பேசியாச்சு, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரெடி பண்ணியாச்சு, எங்களுக்கு வந்துருச்சு. இப்போ மறுநாள் கையெழுத்து போடணும். நான் நைட்டெலாம் படித்து பார்க்குறோம், உதயகுமார் சார் படித்து பார்க்குறாரு. நைட்டு நாங்கள் 2 டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் ஒரு பாயிண்ட்டு இதை கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் அப்படின்ட்டு தலைவர் சொல்லிட்டார். நானும் ஓகேன்ட்டோம். மறுநாள் மதியம் 3 மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தயாரிப்பு சங்கத்தில் போய் நாங்கள் கையெழுத்து போடணும்ட்டு. காலையில் தேங்கி சார்கிட்ட கேட்குறேன், சார் இந்த மாதிரி கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் சார்ன்ட்டு. டக்குன்னு கோவம் வந்துச்சு. உங்கள் சங்கம் நீங்களே பார்த்துக்கிட்டார். இது வரைக்கும் நம்ம சங்கம்னாரு,
திடீர்னு உங்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்துக்கலான்ட்டு டென்ஷனாக போன வச்சுட்டாரு. சரி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. சரி, மனசு கஷ்டத்தை உதயகுமார் சார் சொல்லி மனசை ஆற்றிக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். உதயகுமார் சாருக்கு எடுத்தார். என்ன தம்பினார். இல்லை சார், இந்த மாதிரி நாளைக்கு கையெழுத்து போடணும்னு சொல்லுங்கள் சார் சொன்னேன். சொல்லும்போது சொன்னார், உங்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்து சொன்னாரா அப்படின்னாரு. இப்போ தான் போன வச்சான். அதே டைலாக் இவர் சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு முன்னாடி பேசியிருக்காரு உதயகுமார் சார். அவரும் இதே மாதிரி திட்டு வாங்கியிருக்காரு. அப்போ எனக்கு சந்தோஷம். உதயகுமார் சார் சிறுவன் சார் திட்டு வாங்கியிருக்காரு. ஓகேப்பா, எனக்கு அந்த மன கஷ்டம் அப்படி பறந்து போச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க தயாரிப்பாளர்கள் அக்கறையில் தான் அவர் அவ்வளோ ஈடுபட்டார். இயக்குனர் சங்கம் மட்டும் இல்லை, எங்கள் சங்கத்துக்கு கூட மேக்கப் யூனியன் வந்திருக்கோம், காஸ்டியூம் யூனியன் வந்திருக்கோம். எல்லாருமே நான் கூட வந்து பார்த்தோம். அங்கே எல்லாருமே எங்களை தான் அடக்குனார். அவர் எங்களை தான் திட்டினார். தொழிலாளர்களை தான் இரு சுமாருங்க அன்பார், உங்களுக்கு கொடுத்தா நாளைக்கு பிடிச்ச தொழில் நிற்கிறதா பாரு. இந்த மாதிரி முழுக்க முழுக்க தயாரிப்பாளருக்கே பேசி பேசி ஒரு சுமூகத்தை கொண்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு என்ன கஷ்டம்னா, யாருக்காக பேசினாரோ அவங்கள்ட்ட திட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு கஷ்டம். நாங்கள் திட்டு வாங்கினது நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று நாங்கள். ஆனால் இன்றைக்கி அவ்வளவுலாம் உழைச்சிட்டு இன்றைக்கி வந்து அவர் வந்து பல மாதிரி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தீர்வு வந்துடும். ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாம் இன்றைக்கி ஏன் அதெல்லாம் வெளிப்படையாக நியாயத்தை சொல்லிக்கிருக்கோம்னா, இங்கே நீதியரசர் இருக்கார். நீதியரசு கூட நாங்கள் நியாயத்தை சொல்லி ஆகணும். ஏன்னா அவருக்கு முன்னாடி நாங்களாம் போயெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் எங்கள் நியாயத்தை சொல்கிறோம். சீக்கிரம் நல்ல ஒரு தீர்வு வரணும். ஜின் தயாரிப்பாளர்கள் வேந்தன் ராஜேஸ்வரம்மா அவங்கள அடிக்கடி உங்களுக்கு பார்த்துருக்கேன். ஆமாம், கவுன்சிலில் பார்ப்போம். ரொம்ப தைரியமான ஒரு லேடி. ஆமாம், துணிச்சலாக பேசக்கூடியவங்க. ஆமாம், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நாங்கள் இங்கே வந்ததே ஒரு தயாரிப்பாளர், பெண் தயாரிப்பாளர் அந்த கவுன்சிலில் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய உழைப்புக்காகவும் உங்களுடைய நேர்மைக்காகவும் தான் நாங்கள் இயக்க சங்கமே இங்கே உட்காந்துருக்கு. பெப்சி உட்காந்துருக்கு, இயக்க சங்கமே இங்கே உட்காந்து காரணம் உங்களுடைய இதுதான். இன்னொன்று, இந்த படம் கதை எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா டவுட்டே தேவையில்லை. ஏன்னா வேந்தனையை வந்து அவ்வளோ அனுபவசாலி அவர். அவருக்கு கதை ஞானம் எல்லாமே அவருக்கு உண்டு. ஏன்னா அவர் இன்ஸ்டியூட்டில் உள்ளவர். நீங்கள் எல்லாரும் இன்ஸ்டியூட்னீங்க, உங்களோட சேர்ந்து நானும் எனக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க மாதிரி எனக்கு உணர்வு வந்துருச்சு. என்ன இன்ஸ்டியூட்டில் ஆள் மாதிரி சேர்த்துங்க என்னைய. என்ன தலைவரே, நம்ம ஒதுக்குறிய அப்படியே இன்ஸ்டியூட், அவர் இன்ஸ்டியூட்டில் நான் தனிமையாயிரேன் அப்படியே. நானும் இன்ஸ்டியூட் தான். ஓகே, உட்கார மேடம், உட்காருங்க உட்காருங்க. அதனால் இவர் வேந்தன் அவர்கள் அனுபவசாலி, அவங்க திறமைசாலி. அனுபவசாலியும் திறமைசாலியும் சேரும்போது நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக படம் கண்டிப்பாக நல்லா அமைஞ்சிருக்கும். கதாநாயகன் முகின், அழகான கதாநாயகன். ஆமாம் ஆமாம், அதுக்கு அடுத்து வரேன் சார், சொல்லிடுறேன். டிஆர் பாலா அவருடைய பையன்தான் இயக்குனர். ஏற்கனவே நம்ம டிஆர் இருக்கார், ஜாம்பவான் சாதனையாளர். எனக்கெலாம் அவர் தான் மானசீக குரு. ஆமாம், அடுத்து பாலா அண்ணன், தேசிய அவார்டு பெற்ற இயக்குனர். அவர் அழகாக 2 பேரும் சேர்த்து டிஆர் பாலான்னு வந்திருக்காரு. நீங்கள் 2 பேரும் மிஞ்சிற அளவுக்கு பெரிய இயக்குனராக வரணும். கதாநாயகி குட்டிமா நீங்கள் பேர் சொல்லவே இல்லை பாருங்க. இவ்வளவு பரவாயில்லையும் டென்ஷன்லையும் பெப்சி தலைவர் வந்து கதாநாயகி பேர் ஞாபகம் வச்சிருக்காரு, பவ்யாவான். எங்கள் தலைவரே மறந்துட்டார். நான் கேட்டேன், அப்போ பேர் தெரியல குட்டிமானார். பெப்சி தலைவர் அப்போ அவங்களோட கண்ணும் அவங்களோட சிரிப்பும் அது ஒரு சமந்தாவை கம்பேர் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு ஒரு அப்போ இவ்வளவு டென்ஷன்லையுமே ரசிச்சிருக்காருன்னா, டென்ஷன் இல்லைன்னு நினச்சிங்களே எப்படி இருக்கும். பவ்யா ஓகே, நாங்கள் பாராட்டோட எங்கள் பெப்சி தலைவர் உங்களுடைய அழகை வர்ணிச்சிட்டாரு. அதுக்கு மீறி இது சுப்ரீம் கோர்ட் மாதிரி நீதியரசரே, இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் வினோதினி மேடம் வந்து கேரக்டர், எந்த கேரக்டர் தான் சரி அழகாக அடித்து தூக்கிடுவாங்க. அப்படியே கேஸ் அடிச்சிடுவாங்க அவங்களுடைய. நாங்கள் வந்து நடிப்பர் வச்சுருக்கேன்,
உதயகுமார் சார் வந்து அவர் குரலை ரசிச்சிருக்காங்களோ, உங்கள் டோன் ரொம்ப பிடிச்சிருக்கு. கம்பீரமான குரல். படத்தில் பேசுகிறத விட இந்த ஊடகங்கள் பேசுவாங்கள்ல, அதில் இன்னும் கம்பீரமாக இருக்கும். அதில் ஒரு நியாயம் இருக்கும். நிறையா உங்களுடைய படத்தில் ரசிச்சிருக்கேன், உங்கள் ஊடகங்களில் உங்களுடைய பேட்டியும் ரொம்ப ரசிச்சிருக்கேன். தயாரிப்பாளரில் 3 வகை தான். திறமையான தயாரிப்பாளர், நல்ல தயாரிப்பாளர், சிறந்த தயாரிப்பாளர். திறமையான தயாரிப்பாளர்னால் இப்போ இந்த சொல்கிறோம்ல, வேந்தன் ஒரு மாதிரி சினிமா பற்றி அறிவு இருக்கணும், கதையை பற்றிய அறிவு இருக்கணும், மக்களுடைய அந்த பல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், எந்த படம் எப்படி ஓடுது, ஏன் ஓடுது, இதெல்லாம் அறிஞ்சு ஆராய்ஞ்சு ஒரு இயக்குனர் கதையை வைக்கும்போது அந்த கதை ஞானத்தோடு ஒரு கதை வைக்கிறாங்கள, அவங்கெல்லாம் திறமையான தயாரிப்பாளர்கள். நல்ல தயாரிப்பாளர்கள் கதை கேட்பாங்க, எல்லாம் சம்பளம் பேசுவாங்க, என்ன சம்பளம் பேசுனாங்களோ அதெல்லாம் குறையாமல் கொடுக்குறவங்க நல்ல தயாரிப்பாளர். சிறந்த தயாரிப்பாளர் யார்? இப்போது கேட்குற சம்பளம் கொடுத்துக்கூடாது சார். நீங்கள் கேட்குற சம்பளத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கோ டைரக்டருக்கோ டெக்னீஷியனுக்கோ கொடுத்துக்கூடாது. எவ்வளோ குறைக்கணுமோ, ஒரு 50 லட்சம் கேட்டால் மேக்ஸிமம் குறைச்சி 30 லட்சம் 20 லட்சத்துக்கு குறைச்சி பேசிடணும். ஆனால் குறைச்சி பேசுகிற சம்பளத்தில் 1 பைசா குறைக்காமல் செட்டில் பண்ணிடணும். நீங்கள் குறைச்சும் பேசிட்டு சம்பளமும் கொடுக்கலன்னா திறமையான தயாரிப்பாளரும் இல்லை, நல்ல தயாரிப்பாளரும் இல்லை, சிறந்த தயாரிப்பாளரும் இல்லை, மோசமான தயாரிப்பாளர். எங்கள் இயக்குனர் என்னோடய குருநாதர் ராமநாராயண் சார், நான் சொன்னல, அவர் சிறந்த தயாரிப்பாளர். அப்போது ஒரு ஹீரோ புக் பண்ணுவார், அந்த ஹீரோ அப்போதைக்கு ஒரு 5 லட்சம் வாங்குவார், 2 லட்சம் பேசி முடிப்பார் சார். 5 லட்சம் வாங்குகிற ஹீரோவுக்கு சம்பளம் 2 லட்சத்தை பேசி முடிப்பார். ஆனால் 1 பைசா குறைக்க மாட்டார். என்ன பேசினாரோ ஸ்டில் பண்ணிடுவார். சம்பளம் கொண்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் சம்பளம் யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்க கேட்க முன்னாடி செட்டில் ஆயிரும். ஹீரோக்கு மட்டும் இல்லை, கதாநாயகி அப்படி தான். 3 லட்சம் வாங்கினாங்கன்னா 50,000 பேசி முடிச்சிருக்காரு. ஆனால் பேசினா மட்டும் அப்படி கரெக்டாக போகும். அது மாதிரி டெக்னீஷியன், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டர் இருக்கட்டும், மற்ற படங்களோட 3ல் 1 பங்கு தான் பேசி முடிப்பார். ஆனால் பேசின சம்பளத்தை கரெக்டாக செட்டில் பண்ணுவார். அவர் சிறந்த தயாரிப்பாளர். திறமையான தயாரிப்பாளர், அவர் திறமையான தயாரிப்பாளர். ஏன்னா இது வரைக்கும் அகலக்கல்ல வச்சதில்லை அவர். ராமநாராயணன் சார் அகலக்கல்ல வச்சதில்லை. அவர் ரேஞ்சுக்கு என்ன பட்ஜெட்டு, அதுக்கான ஆர்டிஸ்ட், அதுக்கான ஹீரோயின், ஒரு ஸ்டேஜில் நினைட்டார், கதாநாயகி வேணாம், கதாநாயகி பெரிய ஆள் வேணாம், எனக்கு குரங்கு போதும், நாய் போதும், ஆடு போதும், பாம்பு போதும். பாம்பு நாயை வச்சு நம்பி கதை பண்ணி ஜெயிச்சவர் ராமநாராயணன் சார், திறமையான இயக்குனர். அடுத்து என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி சார். அவர் 3 கலந்த கலவை. அவர் நிறைய கதை நாலேஜ் உண்டு. டிஃப்ரெண்ட்டாக கதை கேட்பார், நல்ல கதையை தேர்ந்தெடுப்பார். அதே நேரத்தில் சம்பளம் எங்கள் குருநாதர் மாதிரியே சம்பளம் அவ்வளோ குறைச்சி பேசுவார். ஆனால் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் அவர் மேலே இல்லை. இவர் சம்பளம் கொடுக்கல, அவருக்கு சம்பளம் கொடுக்கல, இந்த கம்ப்ளைண்ட்டு ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் வந்திருக்கா சார்? கேஆர் சார் தெரியும், வந்ததில்லை. இவங்கெல்லாம் சிறந்த தயாரிப்பாளர்கள். அம்மாரி கேஆர் சார் வந்து ஒரு மென்மையான போராளி. ஆள் பார்த்து அமைதியாக இருப்பார், ஆனால் அழகாக காய் நிறுத்துவார். செஸ் விளையாடு மாதிரியே அழகாக காய் நிறுத்தி வெற்றி அடிச்சிடுவார். பிரியாத வரமுட்டுன்னு ஒரு படம், அது வந்து ரிலீஸே ஆகாத சூழ்நிலை வந்துச்சு. அது ரிலீஸ் ஆகான காரணம் கேஆர் சார். அவர் தான் அந்த ப்ரொடியூசருக்கு ஃபுல் சப்போர்ட் வந்தார் சார். கிருஷ்ணாரெட்டின்னு ஒருத்தர், நான் அதில் வந்து இணை இயக்குனர் வசனவர்த்தா, ஷாலினி அவர்கள் மேரேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நடிக்கலைன்ட்டு முடிவுட்டாங்க, இன்னும் நடிக்க வரமாட்டேன்னாங்க. எப்படி படம் முடியும்? இவர் தான் விஜயகாந்த் சார்கிட்ட பேசி, அப்புறம் பிரசாந்த் அவர்கிட்ட பேசி, எல்லாத்தையும் பேசி தயாரிப்பாளர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மாறி ஆகிட்டார். ஏன்னா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டார். படம் ரிலீஸ் ஆகாதா, அந்த பொண்ணு கல்யாணம் போயிடுச்சு, நீ வரமாட்டேங்குது,
சொல்லப்போனால் ஒரு பைத்தியக்கார ரேஞ்சுக்கு இருந்தார் சார். உண்மையா சார்? உங்கள் ஸ்டேஜில் நான் போய் பேச மாட்டேன். அழுதார் சார். அவர் வீட்டில் போய் கண்களிங்கினார். அப்போ அந்த தயாரிப்பாளருக்கு பக்கத்துணையாக இருந்து அந்த படத்தை முடிச்சு கொடுத்து அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றினார். இவர் சிறந்த தயாரிப்பாளர். இவர் அன்றைக்கி தலைவர். அன்றைக்கி நம்ம உறுப்பினர் இருக்கார், நம்ம தயாரிப்பாளர். அவரை காப்பாற்றுன்றது நான் தலைவராக இருக்க பொறுப்பு அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் வந்தார். பதவிங்கிறது அடுத்தவங்களுக்கு பயன் பண்ணணும். நம்ம சங்கத்தில் பதவியில் இருந்தோன்னா நம்மளால் சங்கத்துக்கு பலன் இருக்கணும். பதவி நம்ம அனுபவிக்கக்கூடாது, பதவி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்த கவுன்சிலர் கேஆர் சார் இருக்கட்டும், ராமநாதன் சார் இருக்கட்டும், அப்படி இருந்திருக்காங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்குது. நாங்களே விரும்பலை. அவர் கதறாரு சார், செல்லுமணி சார். நான் என்ன தப்பு பண்ணேன் கேளுங்க, எங்கே தப்பு இருக்கா, எங்கே குறை இருக்கா கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறியா? எல்லா பேட்டிலும் எல்லா மேடையிலும் அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, என் மேலே தப்பு இருந்தால் சொல்லுங்கள், என் மேலே குறை இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறியா? சபையில் சொல்லுங்கள். நீங்கள் சார், இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி ஓட்ட விழுந்த படகு மாதிரி மூழ்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அதில் இருக்க எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றணும். அதுக்கு உட்காந்து சண்டை போட்டுருந்தா என்ன ஆகும்? இன்னும் ஆபத்து தானே. இந்த மாதிரி சூழ்நிலை கேஆர் சார் என்ன சொல்லுங்கள். நாங்கள் வரோம். இப்போ சொல்கிறேன், இயக்குனர் சங்கம் அவங்க வரோம், நான் வரோம், உதயகுமார் சார் வராரு. நீங்கள் பிடிச்சி கொண்டு வாங்க, பேசுறதில் விட்டுருங்க, உட்காந்து பேசணும் சார். நாங்கள் ரெடி சார். நீங்கள் அவர்கிட்ட பேசணும், எங்கள்கிட்ட பேசுங்க. என்ன சொல்லுங்கள் சார், என்ன தப்பு, என்ன குறை, என்ன நாங்கள் மாற்றிக்கணும், எங்கள்கிட்ட பேசுங்க. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் தூராக இருந்து இதை நாங்கள் சுமூகமாக முடிக்க நாங்கள் ரெடி. இதுக்கப்புறம் நீங்கள் வரலைன்னா அப்புறம் நீங்கள் தான் காரணம், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். ஏன்னா இந்த மேடை செல்வம் சார் எந்த சூழல் வந்து உட்காந்துருக்காரு அப்படிங்கிற அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நாங்கள் இருக்கணும். ஃபஸ்ட்டு தொழிலாளருக்கு 2025 தொழிலாளருக்கு தலைவர் அவர். நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும், சப்போர்ட்டாக இருப்போம். கேர் சார், நீங்கள் எப்போ சொல்லுங்கள், நாங்கள் வரோம். நானும் உதயகுமார் சார் இல்லையா, நாங்கள் சார் 10 இயக்குனர் அனுப்புகிறோம் சார். 10 இயக்குனர் பெரிய இயக்குனர் நாங்கள் அனுப்புகிறோம். உட்காந்து பேசுறதுக்கு சும்மா தீர்வு காணுங்க சார். ஏன்னா இது தொடரக்கூடாது. ஓகே, வேறு போச்சு. ஜின் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நம்மளுடைய தயாரிப்பாளர் வேந்தன் அவர்கள், ராஜேஸ்வரி அம்மா, பெரிய தயாரிப்பாளர் தொடர்ந்து திரைப்படங்களை எடுக்கணும். தொடர்ந்து உங்கள் மகனை மட்டும் இல்லை, இன்னும் பல இயக்குநர்களை நீங்கள் நிறைய உதவிகள் இருக்காங்க, அவங்களுக்கு கதை கேட்டு அவங்களும் இயக்குனர் இருக்குங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ பல வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை சினிமா மேடையில் ஏறுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய ஆண்டோர்கள் சான்றோர்கள்லாம் இருக்காங்க, சினிமாவில் நிறைய சாதிச்சவங்களாம் இருக்காங்க. ஸோ இது எனக்கு சரியான மேடையான்னு தெரில, இருந்தாலும் என் உடன்பிறவா சகோதரருக்காக ஒரு தம்பியாக அவருக்கு ஒரு வாழ்த்தும், அவர் என்னுடன் பயணம் செய்த அந்த உண்மையான அனுபவத்தை மட்டும் ரொம்ப உங்கள் டைம் எடுத்துக்க விரும்பல, ஒரு 5 மினிட்ஸில் பேசி முடிச்சிடுறேன். நான் முதல்ல நான் சென்னை வந்தப்போ எங்கள் அப்பா முதல்ல சென்னையில் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ், அப்புறம் திருப்பூர் போயிட்டார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசு வரைக்கும் திருப்பூரில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலை, அங்கே போகிறது இங்கே வர்றது. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 18-19 வயசு அந்த மாதிரி டைமில் நான் சென்னை வரும்போது எனக்கு ரூம் கொடுத்து சாப்பாடு போட்டு டெய்லி பேட்டா கொடுத்து அவருடைய டைரக்ஷன் ஒர்க்கில் அப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த படம் பேர் சொல்ல விரும்பல, ஒரு அற்புதமான கதை, ஒரு பைக் ரேஸ் சம்மந்தமான ஒரு கதை. ஸோ அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் யார் என்ன ஏது எனக்கு ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாதப்ப இவங்ககிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போவே என்னை கண்டுபிடிச்சவர் தான் டிஆர் பாலா. ஸோ அவர்களுடைய இந்த அற்புதமான இந்த படம், நான் சிம்பிளாக இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டைரக்ஷன் சென்ஸ் அ லாட், நல்ல ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு டைரக்டர். நீங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 13 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு ஹாண்டட் 13 தானே, 13 த ஹாண்டட் அப்பார்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுவே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவரோட கதையை இவரோட பர்சனலாக நான் பேஸ் பண்ணி நான் ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று பண்ணேன், சென்னை பிரம்மாக்கள்னு சொல்லிட்டு. யாருக்காவது தெரியுமா? தெரியாது, யாருக்கு தெரியாது, பல வருஷம் இருக்கும். ஸோ இவருடைய கேரக்டர், இவருடைய ஆட்டிடியூட், இவருடைய பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ண. அதுக்கப்புறம் எங்களுடைய நட்புறவு திறந்துக்கிட்டே வந்தது. அப்புறம் தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால அப்படியே ஆன்மீகம் பக்கம் இறைவன் என்னை இழுத்துட்டு போயிட்டார். அண்ணன் சினிமாவில் முதல் படம், மிகவும் அற்புதமான ஒரு படம் வந்து செய்யவிருக்கிறார். ஸோ நீங்கள் அனைவரும் உங்களது ஆதரவை வந்து நிச்சயமாக வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள்,
முதல் முறையாக ஒரு டெபியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் வந்து ஸோ தமிழகம் எங்கும் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. வேறு நாடுகளில் ரிலீஸ் ஆகுதா? ஸோ வேர்ல்டு வைட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், மிகச்சிறந்த முறையில் விமர்சனங்களை எழுதி இந்த படத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தின் நாயகர்களான முகேன் ராவ் மற்றும் பவ்யா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த படத்தை மிகச் சிறப்பாக எடுத்ததற்கு மிக உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்கள் மற்றும் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம். நன்றி. ஜின் அது வந்து ட்ரெய்லர் பார்க்காம தெரிஞ்சு போச்சு அதோட வெற்றி ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 கோடி ரூபாய் வசூலாகும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கே ஆமாம், ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? ஆமான்னு சொல்லுங்கள். ஆமாம், அதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து ஏன்னா அந்தளவு எனக்கு பிடிச்சிருக்கு படம், எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒரு 10 வாட்டி பார்ப்பேன் படத்தை. அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா நான் குழந்தை இல்லையா, ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேந்தன் சார் அவர் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர். எங்கள் அக்கா ராஜேஸ்வரி அவர்கள், அவங்களும் தயாரிப்பாளர், இயக்கலை. ஆனால் அவரை இயக்கிட்டு இருக்கீங்க. இயக்குனர் தான், அவங்க இயக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் பாருங்கள் 2 சிங்கக்குட்டிகள், 2 சிங்கம் பிறந்திருக்கு. ஒருத்தர் நீதித்துறையில் போய் கலக்கிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் வந்து யார் என்னன்னே தெரியாமல் பார்த்தா திடீர்னு வந்து டிஆர் பாலா அப்படின்னு நிற்கிறாரு. இந்த பக்கம் டிஆர், இந்த பக்கம் பாலா. அதை மாதிரி ஒரு டைரக்டரு உண்மையில் கைத்தட்டலாம், எல்லாம் மனசார கைத்தட்டலாம். அவருக்கு நிச்சயமாக நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க தம்பி. நான் வந்து ஒரு 2000 படம் பண்ணியிருக்கேன். எல்லா டைரக்டர் ஹிந்திலேருந்து, கன்னடத்துலேருந்து, மலையாளத்துலேருந்து, ஆங்கிலம் முதல் கொண்டு ரஷ்யன் மொழி எல்லாம் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வெற்றியை தொடர்ந்து இருங்க. எப்பவுமே எல்லாரும் சொன்ன மாதிரி அம்மா அப்பா மதிங்க. உலகத்தில் அம்மா அப்பா தான் தெய்வம். அந்த அம்மா அப்பா என்ன அன்றைக்கி மதிக்கிறீங்களோ நீங்கள் தோல்விங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இங்கே வந்து நீதித்துறையை சேர்ந்த மாண்புமிகு ஐயா அவர்கள் வந்திருக்காங்க, காவல்துறையை சேர்ந்த ஐயா வந்திருக்காங்க, கேஆர் சார் வந்திருக்காங்க. ஹீரோ ரொம்ப அற்புதமாக இருந்தார். நான் ஒரு டான்ஸ் ஆடமும் பார்த்தேன், காதல் இளவரசன் கமலஹாசன் மாதிரி தெரிஞ்சார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா விஜய் மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆக இவர்கிட்ட எல்லாமே இருக்குது. ஏன்னா நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்டாராக வர்றதுக்கான அந்த சிரிப்பு அழகு இருக்குல்ல, ஆர்கே செல்வம்னு சொன்ன மாதிரி சிரிப்பு அவர்கிட்ட ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதை விட எல்லாருக்கிட்டையும் பண்பாக பாசமாக பழகிற இது இருக்குது. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறோன்னா அவர் மாதிரி பாசமாகவோ பண்பாக பேசி நான் யாரையும் பார்த்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி பேசுகிறார். அதுக்கப்புறம் கேப்டன், அந்த அளவு நீங்கள் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஹீரோயின் அவர்களும் ரொம்ப அழகாக அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஆனால் செல்வமணி சார் லவ் பண்ணிட்டே, செல்வமணி சார் சொல்லிட்டே போயிட்டார், இந்த மாதிரி குட்டி அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அது மாதிரி எங்கள் அக்கா என்ன அக்கா ஓகே தங்கச்சி, ஏன்னா எனக்கு 73 வயசு, எனக்கு அக்கானா உங்களுக்கு 75 வயசு ஆகிடும். அதில் அவங்களும் மிக பிரமாதமான ஆக்டர்ஸு. மியூசிக் டைரக்டர் அவர்கள் 2 பேருமே உண்மையிலே சூப்பர் சார். அதாவது சாதனை பண்ணிவிட்டு சைலண்டாக உட்காந்துருக்கீங்க, அதுதான் பெரிய விஷயம். பார்த்தா மகாவிஷ்ணு சார் அவர் வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. உண்மையிலே சார் ரொம்ப கிரேட் சார். நீங்கள் உங்களை வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் உங்களை ரசிக்கிறாங்க. நானும் ஒரு ரசிகன் உங்களை பார்க்குறதில்ல. ஆன்மீகத்தை பற்றி மிக அற்புதமாக சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர், அந்த அக்கா கூட சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்க அது எனக்கு பலிச்சிச்சு அப்படின்னாங்க. உங்கள்கிட்ட அந்த சக்தி இருக்குது. சக்தி இல்லைன்னா அது, நான் உங்களை சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். அது மாதிரி இணை தயாரிப்பாளர்கள் எங்கள் அன்பு சகோதரர் சன்மாஸ் ரொம்ப அற்புதமாக ஃபைட் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் தம்பி உங்களுக்கும். நடனம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கேமரா அற்புதமாக இருந்துச்சு. இசை ரொம்ப அற்புதம். எடிட்டிங் அற்புதம். மொத்தத்தில் வெற்றி படம் எப்படி இருக்கணுமோ அந்த அளவு இருக்குது. அதுதான் வெற்றி படம். ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு வரும்போது காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுப்போம், இந்த படம் நல்லா இருக்கணும், நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வரும்போது எல்லா படமே வந்து நான்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 175 நாள் 200 நாள் படம் தான் ஓடிச்சு. ஏன் இது இந்த இடத்துல சொல்கிறேன்னா, டைரக்டர் டிஆர் பாலா கூட அவர்கிட்ட ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வந்து அண்ணனா, தம்பியா, வேலை ஆட்களா, அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டரா எதுவுமே இல்லாமல் அத்தனைக்கும் தாயாக நின்று வேலை செஞ்சுட்ருக்காங்க. அந்த அத்தனை பேருக்கும் ஒரு கைத்தறல். நான் பார்க்குறேன் வரும்போதே தண்ணி வேணுங்களா, காஃபி வேணுமான்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா எல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. அப்புறம் தான் நான் விசாரிக்கும் போது தெரிஞ்சு அவங்களாம் நண்பர்கள்னே. தம்பி சாகும் வரைக்கும் இந்த நண்பரை கைவிடாதீங்க. எவ்வளோ பெரிய ஆளாலும் சரி இந்த நண்பரை கைவிடாதீங்க. இந்த யூனிட்டு எத்தனை தப்பு பண்ணாலும் சரி அந்த தப்பை பேசி தாயாக பேசி அனுசரித்து போங்க. உங்கள் வெற்றி யாருமே தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா நான் என் வாழ்க்கையில் அனுபவித்தது, ஒருத்தர் கூட தொடர்ந்து இருந்தாங்கன்னா அந்த
இயக்குனரோ அந்த தயாரிப்பாளரோ நிச்சயமாக வெற்றி படங்கள் தான் இருக்கும். அது மாதிரி ஆர்பி சௌத்ரி சார் பாருங்கள், எல்லாருமே சொல்லுங்கள், கேஆர் சார் தெரியாது எதுவுமே இல்லை. அந்த மாதிரி எல்லாமே ஒன்றா இணைஞ்சிருங்க. ஏன்னா குடும்பத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அது பேசிட்டிங்கனாக்கா நீங்கள் வெற்றி படம் அமைக்கும். அந்த வெற்றியை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். அது எல்லாத்த விட மேலேங்க உங்களுக்கு அப்பா அம்மா மேலே பாசம் இருக்குங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு அம்மா ஒரு குழந்தைய பிறக்கிறதுக்கு எத்தனை வாட்டி அம்மா அம்மானி வலியில் துடிப்பாங்களோ, அந்த அம்மாவை அம்மானி கூப்பிட்றதுக்கு எவ்வளோ பேர் சங்கடப்படுறாங்க. அந்த கூப்பிடுறதுல நீங்கள் அம்மானி கூப்பிட்றீங்க, அப்பானி கூப்பிட்றீங்க, அவங்க மேலே அன்பாக இருக்கீங்க, பாசமாக இருக்கீங்க, உங்களை யாருங்க தோக்கடிக்க முடியும்? நீங்கள் வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கணும். நான் மனமாற ஆண்டவன் வேண்டிக்கிறேன். எங்கே வேந்தன் சார், சூப்பர் சார், அற்புதமான தயாரிப்பு, கம்ப்யூட்டர் தயாரிப்பு மாதிரி ரொம்ப அற்புதமாக தயாரித்து வச்சுருங்க 2 சிங்கங்களை. 2 பேருக்கும் வாழ்த்து சொல்லி, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், உலகத்திலே இந்தியானா பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இந்தியானா இருக்கிறவன் தான் அவன் ரொம்ப சித்தர், அது மாதிரி எல்லா விஷயமும் தெரியும். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழனா பிறக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இங்கே போகர்லேருந்து அத்தனை சித்தர் பெருமான்களும் இங்கே இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட மருத்துவம் உலகம் எங்கே இருக்குது. இதை இப்போ கொரோனா திருப்பி வந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க. சித்த மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி 60 பேருக்கு சென்னையில் மட்டும் கொரோனா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வராது, யாருக்கும் வராது, அதை நம்பாதீங்க முதல்ல. அதாவது கொரோனா அப்படின்னால பயந்துடுவாங்க, அதெல்லாம் இல்லை. அதுக்காக நம்ம கபசுர குடிநீர், நிலவேம்பு, பப்பாளி இலை சாறு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கொரோனா வராது. இதுதான் உண்மையான விஷயம். நான் கிட்டத்தட்ட 3000 பேரை சரி பண்ணேன் வெறும் பப்பாளி சாறில் மட்டுமே. பப்பாளி சாறில் தேன் கலந்து சாப்பிடணும், அவ்வளோதான். இது ஒரு பெரிய நம்ம சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போனது. நான் அதை படித்து சொல்கிறேன். நான் ஒன்றும் வாத்தியார் இல்லை, டாக்டர் இல்லை. நம்ம மகாவிஷ்ணு சார் நிறையா சொல்லுவார், இது சம்மந்தமாக நிறையா சொல்லுவார். ஆனால் அவர் ஏதோ காரணம் பேசலை. அந்த தமிழராக பிறந்தது அவரையும் அந்த மாதிரி நான் மகாவிஷ்ணுவே நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு அவர் அறிவு, அவ்வளோ நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஆனால் உங்களை பற்றி வேறு ஒரு இடத்துல நல்லா பேசணும்னு நினைக்கிறேன். இந்த இடம் அந்த இது இல்லை. அந்த தமிழனாக பிறந்ததுக்கு சந்தோஷப்படுறேன் சார். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை, ஒரு 5 நிமிஷத்தில் பேசி முடிச்சிடுறேன். இங்கு எங்களை வாழ்த்த வந்திருக்கும் ஊடக நண்பர்கள், திரைத்துறைக்கு, திரை கலைஞர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கிற ஊடக நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். மற்றும் மேடையில் வீட்டிற்கும் எங்கள் வீட்டிருந்த ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெருமக்கள் மற்றும் வந்திருக்கும் அனைத்து ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இப்போ ஜின் அப்படிங்கிறது இப்போ எனக்கு என்னை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ஐ லவ் பெட்ஸ். அண்ட் இப்போ ஜின்னை நம்ம சொல்லலாம், அந்த நாய் வளர்க்குறோம். இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க யாரோ இந்த மாதிரி பூனை நான் வளர்க்குறேன், நாய் வளர்க்குறேன், பெட்டு பேயை கூட நம்ம பெட்டாக வைக்கலாமா அப்படிங்கிறத இயக்குனர் பாலா அவர்கள் என்கிட்ட சொன்னபோது தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஆனால் அங்கேயே ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடந்தது. இந்த படம் ஃபுல்லாகவே இன்றைக்கி இந்த இடத்துல மேடையில் நம்ம வீட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு மிரக்கல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஜின் அப்படிங்கிறத பற்றி நான் எங்கேயோ படித்தேன். அண்ட் ஒரு நவரசா அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸில் ஒரு ஜின்னை பற்றின ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வந்திருந்தது. அதை பார்த்துட்டு, அது ரொம்ப லேட்டாக தான் நான் பார்த்தேன், 2022, 2023 கொஞ்சம் உட்காந்துட்டே இருந்தேன். பார்த்தா ஒரு 1 வீக்கில் எனக்கு கால் வருது. நான் பாலா அப்படின்னு ஒரு டைரக்டருங்க, இந்த மாதிரி நான் விஜய் படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் ஒரு கதை பண்ண போகிறேன், கேட்குறீங்களா அப்படின்னு உடனே ஜின் அப்படின்னு வருது. எப்படின்னு தெரில, இந்த படம் ஃபுல்லாக அவ்வளோ கோஇன்சிடென்சஸ். நான் சம்டைம்ஸ் யோசிப்பேன், இங்கே சொன்னார் ஒரு ஆர்கே செல்வமணி சார் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஆர்வி உதயகுமார் சொன்னார்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி பார்த்த உடனே நமக்கு மைடியர் இந்த பட்டினத்தில் பூதம் ஞாபகம் வந்ததுன்னு நான் சொல்லுவேன். அதை விட மைடியர் குட்டிச்சாத்தான் இன்றைக்கி தான் சார் எனக்கு தெரியும், கேஆர் சார் தான் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனால் சின்ன வயசில் நாங்கள் பார்த்து ரொம்ப ரசித்த ஒரு படம் இந்த மைடியர் குட்டிச்சாத்தான். ஏன்னா நம்ம படம் பேய் அப்படின்னாலே நம்ம பயப்படுற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஆனால் பேய் கூட அது ஒரு பாவமான ஒரு ஜீவனாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா பேய், பூதம் ஆர் கடவுள், ஆன்மீகம், இது அமானுஷ்யம் ரெண்டுமே இந்த இன் யாங் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எல்லாமே ஒன்றா தான் நான் பார்க்குறேன். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ஒரு ஆன்மீகமாக மாறுது. அதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக மாறும்போது அது நம்ம ஒரு அமானுஷ்யமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த படத்தில் இந்த மைடியர் குட்டிச்சாத்தான் அந்த மாதிரி ஒரு என்டிட்டி ஒன்று இருக்கும். அண்டு இந்த சொன்னாங்க இந்த மாதிரி 16 பூதங்களுக்கு தலைவன் ஒரு ஜின்னு அப்படிங்கும்போது அது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுவும் ஏதோ ஒரு இப்போ எப்படி மனசுக்குள்ளே நம்ம ஒரு இதை வச்சுட்டு தான் ஒரு ஆன்மா சுற்றிட்டுருக்கு வாழும்போது, அது இறந்த பிறகும் அது ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வச்சுட்டு தானே போகுது ஒரு ஆன்மா, ஒரு ஆவி அப்படிங்கிறது. அந்த வகையில் நான் எப்படி ஒரு நாயோ பூனையோ
ஒரு சிம்பத்திக்குரிய ஒரு எம்பத்திக்குரிய ஒரு ஜீவராசியாக நான் பார்க்குறேனோ அதே மாதிரி தான் ஒரு அமானுஷ்யமாக இருக்கக்கூடிய ஒரு ஆவியையும் ஒரு பேயோ பூதமோ ஏதோ ஒரு விஷோட தானே இந்த உலகத்தில் இதே பிளானெட்டில் இதே யூனிவர்ஸில் வந்து சுற்றிட்டுருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம அதை பெட்டாக, அதுவும் வந்து ஒரு சில்ட்ரனுக்கு தரக்கூடிய ஒரு ஹாரர் ஃபேண்டசி காமெடி அந்த மாதிரி ஒரு படமாக வந்து உருவாக்கியிருக்கிறது, இந்த கதையை உருவாக்கியிருக்கிறது முதல்ல வந்து பாலா அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதில் வந்து பாலா பற்றி நம்ம சொல்லணும்னா அவரே வந்து ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து இந்த வைரல் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஐ திங்க் வனிதா மேடத்துக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க நினைக்கிறேன், வைரல் ஸ்டார் வனிதா. ஆனால் உண்மையாக அந்த வைரல் ஸ்டார் அப்படிங்கிறது பாலா அவர்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா அவர் வந்து நல்லா பாருங்கள், அவர் வந்து பயங்கர லக்கியான ஒரு பர்சன். இந்த கதையை ஆரம்பித்ததுலேருந்து அவர் சொன்ன எந்த ஒரு டேட்லேயும் மாற்றமே இல்லாமல் ஷூட்டிங் நடந்தது. அண்ட் அவர் வந்து சொல்லுவார், இந்த இடத்துல நம்மளால் இதை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது கரெக்டாக அது பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஒர்க் வந்து ஒரு டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார். கரெக்டாக அந்த டைமில் எல்லாரும் வந்து கூட்டிடுவாங்க. கரெக்டாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அந்த படம் வந்து நடந்து முடிஞ்சிடும். ஒத்த தாமரை அவர் என்ன மைண்ட் செட்டில் பண்ணாருன்னு தெரியாது. பார்த்தா ஒரு வைரலாக 6 crore வியூஸ்க்கு போயிடுச்சு. இப்போ மோர் தென் 45 million வியூஸ்க்கு வந்து போயிடுச்சு. அதே மாதிரி அவருடைய பேரண்ட்ஸை வந்து பற்றி நிறையா பேர் வந்து பேசிட்டாங்க. அவருடைய பேரண்ட்ஸை நானும் என்னுடைய பேரண்ட்ஸை தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆரம்பத்திலே என் அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நானுமே வந்து வேந்தன் அப்பா அண்ட் வந்து ராஜேஸ்வரி அம்மா அப்படின்னு அவங்கள வந்து அழைச்சேன். அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவரை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல, பட் ஐ திங்க் ஹீ இஸ் a வெரி வெரி லக்கி சன் ஃபார் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஏன்னா அவர் மூலமாக அவங்க இன்றைக்கி நான் ஒவ்வொருத்தர் பேசும்போதும் அவரை வந்து பற்றி பேசும்போதும் எனக்கு என்ன புரியுதுன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அவர் எந்த அளவுக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்காரு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அவர் வந்து இயக்குனர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது பாலா அவர்கள் இந்த படத்தில் நாட் ஓன்லி ஆஸ் அ டைரக்டர், நான் முதல்ல அவர் வந்து ஒரு சிறந்த ப்ரொடியூசராக நான் பாராட்டுவேன். ஏன்னா ஒரு பேமெண்ட் பாக்கி கூட இல்லாமல் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் கரெக்டான டைமில் அட்வான்ஸை போட்டு லாஸ்ட்டு டப்பிங் முடிகிற அன்றைக்கி எக்ஸாக்டாக பேமெண்ட்டை வந்து எல்லாருக்கும் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. அண்ட் இன்றைக்கி சொன்ன மாதிரி அவர் வந்து அந்த பிஸ்னஸ்லேயும் அவ்வளோ தெளிவாக அதை எப்படி அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி இவ்வளோ பேரை திரட்டி இன்றைக்கி வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சிறந்த ப்ரொடியூசராகவும் தமிழ் சினிமாவுக்கு அவர் கிடச்சிருக்காரு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முகேன் ராவ் அவர்களை பற்றி ஒன்று சொல்லியிருந்தோம். அவரும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப லக்கி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் அவர் பிக் பாஸில் இருந்தபோது நிறையா கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலி ரொம்ப ஒவ்வொருத்தர் ஒரு வகையில் சிறப்பித்த கண்டஸ்டன்ஸ். ஆனாலும் அவர் வந்து மக்களுடைய மனதில் இமீடியட்டாக அவர் கேட்ச் ஆன் ஆகி அவருக்குன்னு வந்து ஒரு லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து இவங்க 2 பேர் காம்பினேஷன், அதாவது பாலா அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே இந்த ஒத்த தாமரை மாதிரி ஒரு வைரலான கண்டென்ட்டை கொடுக்க முடியும். அதே மாதிரி இவரும் வந்து பிக் பாஸ் டைட்டில் வின்னராகி இந்த படத்தில் ஜின் அப்படிங்கிற படத்துலையும் இதே காம்பினேஷன் வந்து லக்கியாக எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பவ்யா அவங்கள பற்றியும் 100% அவங்க வந்து எல்லாரும் அவங்களுடைய லுக்ஸை வந்து சொல்கிறாங்க. பட் வாட் ஐ ஃபவுண்ட் இன் ஹர், அவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன், ஐ திங்க் ஷீஸ் ராஜஸ்தானி ஆர் சம்திங், பஞ்சாபி. ஆனால் அந்த டயலாகெல்லாம் நான் ஆல்மோஸ்ட் தமிழ் கற்றுக்கிட்டாங்க எங்களோட நடிக்கும்போது. ஒரு அமேசிங் பெர்ஃபார்மர். அண்ட் இந்த படத்துக்கு அவங்களும் வந்து இந்த அமானுஷ்யத்தெலாம் நிறையா ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் நடந்துட்டு இருக்கும்போதே நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் மற்றும் அவர் வந்து தங்கியிருந்த இடத்துலையும் சில அமானுஷ்யமான சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருந்தது. அண்ட் தமிழ் இதுலேயே வந்து சினிமாவில் இந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அரண்மனை, காஞ்சனா, அந்த மாதிரி ஜின் அப்படிங்கிறதும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸாக அமையணும் அப்படிங்கிறதும். இந்த நீதியரசர் அவர்கள் வந்து பேசும்போது அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு அமானுஷம்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு கோஇன்சிடென்ஸாக நலம் வாழ அப்படின்னு ஒரு பாடல் வந்தது. அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பல சின்ன சின்ன டீட்டெயில்ஸில் நிறையா நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸாக ஜின் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஜின் ஃப்ரான்ச்சைஸ். அதில் ஆரம்பகால ஜின் பார்ட் 1ல் வந்து நான் நடித்தேன். அதே ஜின் பார்ட் 10 எடுத்தாலும் அதில் நான் நடிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ப்ரேயர்ஸ். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இங்கே வந்து மனிதர்களாகிய நம்முடைய பிளெஸ்ஸிங்ஸ். ஆன்மீக துறையிலேருந்து வந்திருக்காரு மகாவிஷ்ணு அவர்கள், அப்புறம் காவல்துறையிலேருந்து வந்திருக்காங்க, அண்ட் நீதித்துறையிலேருந்து பல துறைகள் அட்வொகேட் வந்திருக்காங்க. ஸோ ப்ளஸ் பொதுமக்கள் உங்கள் எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸும் இந்த படத்துக்கு இருக்கணும். அண்ட் இது ஒரு வைரலான
ஒரு படமாக இந்த மே 30th தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இட்ஸ் நாட் டூ இது லேட் ஃபார் சம்மர். ஸ்டில் வந்து இது குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு படமாக அமைஞ்சு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு நான் இந்த பிரபஞ்சத்தை வந்து கேட்டுக்கிறேன். பிரபஞ்சம் மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நாட் ஓன்லி த ஆன்மீக சக்திகள், அமானுஷ்ய சக்திகளையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் வந்து இந்த விழாவுடைய நாயகர்கள் விவேக் மர்வின் அவர்களை பற்றி நான் வந்து மென்ஷனே பண்ணல. பட் உங்களுடைய அந்த குலேபா காவலி ஆல்பம்லேருந்து இப்போ நீங்கள் இந்த குட்டிமா வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அமேசிங் மியூசிக் சார். ப்ளஸ் ஐ லவ் த ரீரெக்கார்டிங் ஃபார் த ட்ரெய்லர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு வந்து வந்து என்னுடைய பேரை உச்சரித்தது வந்து ஜார்ஜ் விஜய் அப்படின்னு சொல்லி ஆங்கர் தான் உச்சரித்தாங்க. அந்த வகையில் இங்கே இருந்த மேடையில் இருந்த எல்லா பெரியவர்கள் அனைவரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. என் கூட நல்லா பழகின என்னுடைய அருமை அக்கா வினோதினி அவங்க கூட என்னுடைய பேரை சொல்லலை. ஜார்ஜ் விஜய் அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லலை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து இந்த துறையில் ஜெயிச்சா தான் தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த துறை. அப்படி ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை படித்து கொண்டிருந்த பொழுது தான் பாலா கால் பண்ணார். பாலா வந்து கால் பண்ணும் பொழுது, அண்ணே இந்த மாதிரி நான் பாலா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ பாலா எனக்கு தெரியல. யூஸ்வலாக அந்த ஃபேஸ்புக்கில் வந்து நம்பர் கேட்பாங்க, நான் டேரக்டர் பேசுகிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சேன். அண்ணன் நீங்கள் ஆஃபீஸ் வர முடியுமான்னு கேட்டார். அப்போ ஆஃபீஸில் எனக்கு வந்து இந்த கேரக்டர் பற்றி எனக்கு சொன்னார். பாலா நான் சொல்லும்போது, பாலா இது என்ன ஸ்ரீமான் அண்ணன் பண்ணியிருக்க வேண்டிய கேரக்டரா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அப்படி கேட்குறீங்க? இல்லையே, அப்படி இல்லை, இது உங்களுக்காக எழுதின ஒரு இதுதான், இந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி, அண்ணன் இது கட்டாயமாக ஜெயிக்கும் இந்த கேரக்டர், இந்த ஜெயிச்சு நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க, உங்களையும் பற்றி 4 பேர் பேசுவாங்கன்னு சொன்னது அந்த அருமை தம்பி பாலா தான். ஸோ அந்த வார்த்தை ஒரு உண்மையான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை அங்கே பாலா கிட்ட அது பழிச்சது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 2வது அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு குடும்பமாய் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வினோதினி மேடம் சொன்ன மாதிரி தான் ஒரு திறமையான ஒரு ப்ரொடியூசர் தான் பாலா. ஏன்னா வந்து பக்காவான பேமெண்ட் எல்லாம் நெகோஷியேட் பண்ணி அருமையாக கரெக்டாக சூப்பராக கொடுத்தது பாலா தான். ஏன்னா எதுவுமே பேலன்ஸ் வைக்காமல் கொடுத்தது தான் அது. இந்த காலத்தில் இது நடக்கிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பாலா நீங்கள் வந்து ப்ரொடியூசராகவும் நீங்கள் வந்து வெற்றி பெற்றுட்டீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்டு செல்லுமணி சார் சொன்னார், எப்பயுமே வந்து எங்கள் கூட நீங்கள் இருங்க, எப்பயுமே இந்த ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் எப்பயுமே வந்து மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி மறக்கிற மாதிரி ஆட்கள் 2 பேருமே கிடையாது. முகேந்திராவன் பவ்யா சச் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து நிக்கில் முருகன் அண்ணன் கூட என்னை வந்து வரவேற்கிறதுக்கு மறந்துட்டார். ஆனால் பாலா அண்ட் முகேன் தான் என்னை வந்து வரவேற்றாங்க. அதுக்கு முகேன் தேங்க்யூ. லிஸ்ட்டு கொடுத்துட்டாரு, ஆனால் கூப்பிடல. ஆனால் எப்பயுமே அப்படி மிஸ் ஆகிறது உண்டு தான். நான் வந்து எதுவுமே குறையாக சொல்லலை. ஏன்னா வந்து அன்பு தான் எல்லாமே. ஸோ அப்படிப்பட்டது தான். ஏன்னா வந்து மறந்துட்டாங்கன்னா அதை குறையாக நான் சொல்லலை. அந்த மாதிரி நடக்கக்கூடிய இது தான் இல்லையா? ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து சச் அ ஒண்டர்ஃபுல் கோ ஸ்டார் வந்து வினோதினி மேடம். அவங்க வந்து என்னோட பெரியவங்க தான், இருந்தாலும் அவங்களுக்கு நான் ஹஸ்பண்டாக பண்ணியிருக்கேன். சாரி, நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னையும் நிக்கில் முருகன் சார் மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டு நீங்கள் வச்சிங்க. ஆனால் அதை நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அண்ட் கடவுளில் வந்து இப்போ கூட நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கடவுளை பிரார்த்திச்சு தான் நீங்கள் ஆரம்பிச்சிங்க. நான் வந்து கடவுள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கேட்டகரி. அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து என் கூட நடித்தவங்க ஆனால் பேசும்போது என்னை மறந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் கடவுள் வந்து மனுஷ ரூபம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது வந்து நம்ம ஃப்ரண்ட் ஸ்டேஜில் நான் பேரை சொல்லலை, ஆனால் நீங்கள் அங்கே உட்காந்துருந்தீங்க. இங்கே வந்து பாலா சாரை கூப்பிட்டு, சார் நீங்கள் மறந்துட்டீங்க ஜார்ஜ் சாரை கொஞ்சம் மேலே அப்படின்னு சொல்லி அவர் உடனே அவங்க ஆங்கர்கிட்ட சொல்லி உங்களை மேடைக்கு வந்து மறந்ததை நினைவுபடுத்தினது நான். அதே மாதிரி அவர் வந்து அந்த ஆங்கர் லிஸ்ட்டு. அதனால் எப்பயுமே வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, காட் கம்ஸ் இன் பாசிட்டிவ் எனர்ஜி நாட் ஓன்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ், பட் நம்ம பேக் ஸ்டேஜ்லேயும் நமக்கு கடவுள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் பிலீவ் இன் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ ஸோ மச். இது எப்படி கிளியர் பண்ணுறதுக்கு உங்கள் கேமராவில் பதிவு பண்ணுன்றதுக்காக தான் நான் சொன்னேன்.
தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அப்போவே, நான் உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அது நீங்கள் பதிவு பண்ணதுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் கட்டாயமாக கண்டென்ட் கிடச்சிருச்சா? தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது வந்து கட்டாயமாக கிட்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கிட்ஸை வந்து என்ன ஐயா சொன்ன மாதிரி இதை வந்து இது முன்னாடியே வந்திருந்தா, சம்மர் லீவ்லேயே வந்திருந்தா இன்னும் பயங்கரமாக ஓடி இருக்கும். இன்னும் நல்லா இது கட்டாயமாக ஓடும். கட்டாயமாக ஜின் 10 வரைக்குமே போகும். பாலா இப்போயே அப்ளிகேஷன் போட்டுடுறேன். ஆனால் நான் என்ன கேரக்டர் பண்ணணுன்னு தான் தெரியல, என்ன வயசாகிடும் எனக்கு. ஸ்கூல் லேட்டாக தான் ஆரம்பிக்குது. ஓகே, அன்பில் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வேண்டுதல், கொஞ்சம் ஸ்கூலெல்லாம் லேட்டாக ஆரம்பிக்கும், வெயில் காலம். ஸோ அதனால் ஏசியில் உட்காந்து படம் பார்க்கட்டும், பிள்ளைங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணணும். இந்த படத்தை தயவு செஞ்சு தேட்டரில் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி அண்ணாச்சி இந்த படத்தில் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ணாச்சிக்கு, ரித்விக்கு, அப்புறம் வடிவுக்கரசி அம்மா எல்லாருக்குமே. இது என்ன நான் மெயினாக சொல்ல விரும்புகிறேன்னா, பாலா வந்து சும்மா அந்த வைரல் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் இந்த யூடியூப் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி எல்லாமே காஸ்ட் பண்ணலை. ஏன்னா அவருடைய கேரக்டரைசேஷனை தான் அவர் நம்பி காஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த காஸ்டிங்காக நன்றி பாலா. ஸோ இதே மாதிரி எல்லாருமே வந்து நம்பி எல்லாருமே காஸ்ட் பண்ணணும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். God bless you. எல்லாருக்கும் வணக்கம். வந்து மீடியாவுக்கு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் இங்கே வந்தீங்க நம்ம மூவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஐ நோ எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குது. பட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதில் பசியோ போகும். ஸோ நவம்பர் 2022 நவம்பர் 2022க்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தேன். அங்கே எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு இது வேர்ட் ஜின்னு பற்றி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே இல்லை வாட் இஸ் ஜின், நோ ஐடியா. எனக்கு சரி, நான் அவ்வளோ பிலீவ் பண்ணல. பட் ஆனால் அந்த ஜின்னு பற்றி சொல்லிட்டு லைக் தே கெப்ட் டெல்லிங் அபவுட் ஜின். பட் அவங்க சொல்லுவாங்க தட் யூ ஷுடன்ட் மென்ஷன் தட் நேம் அ லாட் பிகாஸ் அந்த எனர்ஜி அட்ராக்ட் ஆகும். நான் நம்பிக்கல. ஸோ ஆஃப்டர் தட் இட் வாஸ் 2:30 AM. நான் வீட்டுக்கு கிளம்புனேன். ஐ ரியலைஸ் என் பேக் என் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் இருக்குது. ஐ ரேங் த பெல். எனக்கு பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ் வருது, பாப்பியா அப்படி. நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், 2:30 AMக்கு பின்னாடி உங்கள் பேர் யாரை கூப்பிட்றாங்க, எப்படி இருக்கும். ஸோ நான் பயந்துட்டேன். நான் ஐ ஸ்டார்ட் நாக்கிங் த டோர், எவ்ரி திங். ஐ டோல்ட் மை ஃப்ரெண்ட், வி ஆல் காட் ஸ்கேர்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு ஜின் ஷான்னு ஒரு ஃபாலோவர் லைக் கமெண்ட் லைக். நான் பயந்துட்டேன். ஐ வாஸ் லைக் ஓகே, நான் கோயிலுக்கு போனேன், சர்ச்சுக்கு போனேன், தர்காவுக்கு போனேன், குருத்வாராக்கு போனேன், எல்லா பிளேசஸ்க்கு போனேன். அதுக்கப்புறம் 2 to 3 months செட்டில் ஆயிடுச்சு அந்த மேட்டர். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 months எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வருது, ஜின். ஐ வாஸ் லைக், ஜின் இஸ் நாட் லீவிங் மீ அலோன், வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அதான் ஃப்ரம் த டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க எனக்கு விஆர் மாலில் பார்த்தாங்க. I was in a coffee shop and அவங்களுக்கு அப்பேரண்ட்லி அவங்களுக்கு ஒரு ஹிட் ஆயிடுச்சு தட் ஐ வாண்ட் டு டேக் ஹர் இன் த ஃபிலிம். ஸோ அவங்க பார்த்தாங்க, யார் மேனேஜர் ஆல்ரெடி பிக்சர்ஸ் அனுப்பிட்டாங்க. ஸோ வி போத் காட் கனெக்டட் அண்ட் வென் ஹீ டோல்ட் மீ அபவுட் த ஃபிலிம், நான் என்னோடது கதை சொன்னேன். ஸோ வி சிங்க்ட் அண்ட் அதனால தான் வி வைப் டுகெதர் அண்ட் now like I'm in the film because of T.R. Bala sir and Jin. So thank you so much. Also T.R. Bala sir is a very amazing director. அவங்க ரொம்ப காம் கம்போஸ்ட். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் அவங்களுக்கு பார்க்கவே இல்லை ஹைப்பராக, ரொம்ப ஆங்க்ரியாக பார்க்கவே இல்லை ஒரு வாட்டியும். ஐ டோன்ட் நோ இஃப் யூ வேர், பட் நான் பார்க்கல. அண்ட் ஆல்சோ ஹீஸ் வாட் டு யூ சே, ஹீஸ் வெரி லைக் ஃப்ரெண்ட்லி. ஒரு அட்மாஸ்ஃபியருக்கு நல்லா ஒரு ஜாலியாக வைப்பாங்க. ஹீ ஹேஸ் கிவன் அஸ் ஃப்ரீடம் டு ஆக்ட். அப்படி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லலை, ஜஸ்ட் டூ வாட் இஸ் யோர் க்ரியேட்டிவிட்டி, அது மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி நைஸ் திங் அண்ட் மேட் மீ ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் ஐ திங்க் I want to thank you again, and obviously all the people I've worked with, they all are very good, and thank you so much for believing in me. Ellarukku nandri. In the film
ஒரு குட் வைப் ஃபில்ம் இருக்குது. ஜின் நல்லா தான் இருக்குது. ஜின் எனக்கு லைஃப்பில் பிளெஸ்ஸிங் மாதிரி தான் வந்திருக்கு. ஐ எம் 100% ஷுர். ஆல்சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் இந்த மூவி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பாக கிட்ஸ்க்கு பிடிக்கும், லவர்ஸ்க்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். 30th மேக்கப் வாங்க, ப்ளீஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். செகண்ட் திங், he is the green forest for Nadia. Amazing person. I'm telling as a co-star, I've never seen someone like him. Thank you so much. நல்ல ஒரு கமர்ஷியல் ஒரு என்டர்டெய்னர் ரொம்ப நாள் கழிச்சு நாங்களும் ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் பற்றி எல்லாருமே சொன்ன கைண்ட் வேர்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நன்றி. அண்ட் டிஆர் பாலாவோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோன்னா வந்து ஐ திங்க் வி மெட் அ குட் ஃப்ரெண்ட். இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அண்ட் எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் ஐ திங்க் அவருமே எப்போவுமே இப்போ ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தான் எப்போவுமே சிரிச்ச முகமாக ஜாலியாக சில்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் அதுதான் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் சாங்ஸில். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் அவங்க எல்லாருக்குமே நன்றி. விவேகா சார், கு கார்த்திக், விஷ்ணு எடவன் எல்லாருக்குமே நன்றி. ஸோ 30th மே எல்லாருமே பாருங்கள், இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. அண்ட் ஜின் வந்து ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். நாங்கள் 2 பேர் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம். அண்ட் இந்த படம் மூலமாக எங்களுக்கு டிஆர் பாலான்ற ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு. அண்ட் நாட் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட், நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது அவர் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை டிஆர் பாலான்னு போட்டு வர ஃபஸ்ட்டு படம். அந்த ஸ்டேஜ்லேயுமே அவர் பாதி வரைக்கும் இங்கே தான் நின்றுட்டு இருந்தார், ஜஸ்ட் ஒரு அந்த ஷோ. அப்படின்னா இந்த ஈவெண்ட்டுக்கு இவ்வளோ பண்ணுறவர், அந்த படத்துக்கு ஹி இஸ் புட் இஸ் ஹார்ட் அண்ட் சோல், லிட்ரலி பிளட் அண்ட் ஸ்வெட் ஃபார் திஸ் ஃபிலிம். அந்த எஃபர்ட்டுக்காகவே கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் பாலா. அண்ட் வெரி ஹாப்பி வித் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஓவராலாக வந்து பாடல்களுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குட்டிமா சாங் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு வந்த ரீல்ஸாக இருக்கட்டும், உங்களோட கமெண்ட்ஸாக இருக்கட்டும், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை பார்க்கும்போது. அண்ட் எவ்ரிபடி ஹூ இஸ் ஆக்டட் இன் த ஃபிலிம் ஹஸ் டன் வெல். நான் எல்லாரையும் சொன்னால் டைம் ஆகிடும், அதனால் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அண்ட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் முகன் ராவ் அண்ட் பவ்யா, யூ கைஸ் லுக் சூப்பர் ஆன் ஸ்க்ரீன். பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் ஐ எம் ஷூர் யூ ஹேவ் கிரேட் பிளேஸ் இன் த இண்டஸ்ட்ரி. அண்ட் முகின் ப்ரோ, அவர் வந்து ஒரு பயங்கர ஒரு ஹம்பிளான ஒரு பர்சன் அண்ட் மல்டி டேலண்டட். இந்த படத்தில் நாங்கள் கேட்டோம், இமீடியட்டாக வந்து ஒரு பாட்டு வந்து பாடி கொடுத்துட்டு போனார். அவ்வளோ டைம் எடுத்து அதுக்கு எஃபர்ட் போடுற ஒரு ஹீரோ. ஸோ அதனால் டெஃபினட்டாக உங்கள் எல்லாரோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் இந்த படத்துக்கு வேணும். அண்ட் 30ஆம் தேதி வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஐ ஹோப் திஸ் மூவி வில் பி ஃபன் ஃபார் யூ ஆஸ் வெல் அஸ் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் பேஷன்ஸ். அண்ட் நான் சில பேருக்கு நன்றிகள் மட்டும் சொல்லிக்கிறேன். முதல்ல கடவுளுக்கு நன்றி. அண்ட் என்னுடைய அம்மா அப்பா, அதாவது எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது கொடுத்தது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து தைரியத்தை ஊட்டி வளர்த்தது வந்து அம்மா தான். அண்டு நான் இப்போ ஒரு நல்ல சட்டை போட்டிருக்கேன், நல்ல பேண்ட் போட்டிருக்கேன், இது முதற்கொண்டு அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே. நல்லா வந்து உலகத்தை வெளில போய் ஃபேஸ் பண்ணணும், நல்லா தைரியமாக இருக்கணும். இப்போ இந்த படம் ஃபேரிடெயில் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு பேனரை நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து அம்மா கொடுத்த தைரியம் தான். ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு? அம்மா தான் எல்லாமே எனக்கு. அண்டு அப்பா, எனக்கு ஆக்சுவலி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்றது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு தான். பட் அவர் மேலே இருந்த ரெஸ்பெக்ட், மரியாதை எனக்கு எப்போவுமே போகாது. எங்கள் 2 பேருக்குள்ள ஆக்சுவலாக ஆகாது, நாங்கள் பேசிக்கவே மாட்டோம், நிறைய இடங்களில் வந்து பேசிக்க மாட்டோம். பட் இன்றைக்கி அவர் என்னை பாராட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு அவர் வந்து எனக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்தார். நான் இல்லை ஸ்பாட்டில் அப்படின்னாலும் அவர் இருந்தால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட நிறையா வேலைகள் அவர் தான் எடுத்து எல்லாமே பண்ணார். இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ. இந்த ஒரு மேடைக்காக பல வருடங்கள் காத்துட்டு இருந்தேன். இந்த ஒரு மேடையை பயன்படுத்தி எங்கள் அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்குமே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதை நான் சொல்லிட்டேன். அண்டு தேங்க்யூ. இந்த சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் வந்ததுக்கு, என்னை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்து பத்திரிகையாளர்கள், பிரசன்ட் மீடியா, அதாவது என்னுடைய ஒத்த தாமரை ஆல்பம் சாங் 45 மில்லியன் ப்ளஸ் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பிரசன்ட் மீடியா தான். அதுவுமே நிக்கில் முருகன் சார் தான் பண்ணார். நிக்கில் முருகன் சார் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி மாதிரி.
எப்போ கால் பண்ணாலும் ஒரே ரிங்கில் எடுத்துருவார். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர். எப்படி என்னுடைய ஒத்த தாமரை பாட்டுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்தாரோ, அந்த மாதிரி இந்த குட்டிமா பாட்டுக்கு அண்டு நம்ம ஜின் படத்துக்காகவும் இப்போ வரைக்குமே எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நன்றி நிக்கில் முருகன் சார். தேங்க்யூ. எங்கே இருக்கீங்கன்னு தெரில, ரொம்ப நன்றி. இப்போ கூட ஏதாவது நம்ம வேலை விஷயமாக தான் ஓடிக்கிட்டு இருப்பார். ரொம்ப நன்றி. அண்ட் என்னுடைய கோ ப்ரொடியூசர்ஸ் அனில் ரெட்டி, ரகு சார் முக்கியமான நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு என்றைக்குமே நான் வந்து நன்றி கடனாக இருப்பேன். அண்ட் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து கூடவே வந்து எல்லா விஷயங்களும் நான் சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன். எப்படி படம் ஆரம்பித்து எப்படி நல்லபடியாக போயிட்டுருக்கோம், எண்டு முடித்து நல்லபடியாக எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக செட்டில் பண்ணிவிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நந்து ஆனந்த், அப்புறம் வெங்கட் சார் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலி கடவுள் மாதிரி அவர் வந்து எனக்கு ரைட்டான சமயம் நான் போயிட்டு அவர்கிட்ட போய் ஒரு ஹெல்ப்புன்னு கேட்கும்போது எந்த ஒரு விஷயம் இல்லாமல் எனக்கு வந்து உடனே ஒரு மிகப்பெரிய தொகை எனக்கு கொடுத்து, எந்த ஒரு பாண்ட் எழுதலை, எந்த ஒரு விஷயம் எதுவும் பண்ணலை. இப்படிலாம் வந்து மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்றது வந்து எனக்கு அவரை பார்த்தோன்னே தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்த ஒரு நேரத்தில் அவர் அந்த விஷயத்த எனக்கு பண்ணலை அப்படின்னா வந்து என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆக்சுவலி நான் எல்லா வேலையும் பார்ப்பேன். ஆட் ஃபிலிம்ஸ் எடுப்பேன், ஒரு 100+ ஆட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ வரைக்கும். ஆல்பம் சாங்ஸ் பண்ணுவேன் அண்டு வெட்டிங் சாங்ஸ் பண்ணுவேன், கொஞ்சம் காஸ்ட்லியான வெட்டிங் சாங்ஸ். அவங்க குடும்பத்துக்கு வந்து நான் வந்து ஒரு வெட்டிங் சாங் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தேன். அந்த வெட்டிங்ஸ் அதாவது சினிமேட்டிக் வெட்டிங் சாங், நல்லா காஸ்ட்லியான சாங். அதை அவங்க பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உனக்கு என்ன வேணும்ப்பா சொல்லுப்பா அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னா அடுத்த நாளே எனக்கு பணம் கொடுத்துட்டாரு அவர். அந்த மாதிரி ஆள் அவர் வெங்கட் சார். அவர் உண்மையாலே எனக்கு கடவுள் மாதிரி. அவரை நான் மறக்கவே மாட்டேன். என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவர் இன்றைக்கி வர முடியல, அவர் ஹாங்காங் போயிருக்காரு. ஆனால் வந்து கடைசி மூச்சு வரைக்கும் அவர் நான் வந்து எப்போவுமே அவருக்கு கடமையாக இருப்பேன், நன்றியாக இருப்பேன். அண்டு என்னுடைய இன்வெஸ்டர்ஸ் செல்லப்பா, ஆட்லின்னு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்டு ஆனந்த், ஸ்ரீநாத், அப்புறம் மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் மர்வின். அதாவது ஒரு சின்ன படத்தை வந்து ஒரு பெரிய படமாக ஆக்குனது வந்து விவேக் மர்வின் தான். மர்வின் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாப்புல. எல்லா விஷயமே வந்து ப்ரோ பார்த்துக்கலாம், ப்ரோ படி பார்த்துக்கலாம், படி பார்த்துக்கலாம் படி அப்படின்னு தான் சொல்லுவார். அண்டு நாங்கள் அவர்கிட்ட போகும்போது ப்ரோ ஒத்த தாமரை மாதிரி ஒரு சாங் வேணும் ப்ரோ, நீங்கள் சாங் பண்ணுங்கள், சிச்சுவேஷன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் முதல்ல அவர்கிட்ட போனது. அந்த குட்டிமா சாங் வந்து ஆக்சுவலி ஒரு ஆல்பம் சாங் மாதிரி நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஏன்னா சாங் வந்து நல்லா ரீச் ஆகணும் அப்படின்றதுனால எனக்கு ஒத்த தாமரைன்ற மாதிரி ரெஃபரன்ஸ் தான் நான் கொடுத்தேன். இல்லை ப்ரோ நான் வேறு மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குட்டிமா பண்ணி கொடுத்தாரு. அண்ட் குட்டிமாவும் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. குட்டிமா சாங் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. தேங்க்யூ விவேக் மர்வின். எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக எப்போவுமே இருந்திருக்கீங்க. படத்தை வந்து பெரிய படமாக்குனது நீங்கள் உள்ளே வந்தது பிறகு தான். அப்புறம் தான் எனக்கே வந்து படத்தை பெருசாக பண்ணணும், இன்னும் பெருசாக பண்ணணுன்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்டு கேமராமேன் இன்றைக்கி வர முடியல, அர்ஜுன் ராஜா, அவர் ஷூட்டில் மாட்டிக்கிட்டாரு. அதாவது ஒரு நானும் அவரும் நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த வெட்டிங் சாங்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ படம் பண்ணும்போது நான் எதுவுமே அவர்கிட்ட வந்து இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா என்னுடைய விஷன் என்ன, என்னுடைய ஐடியா என்னன்றதை வந்து அவர் ப்ரீபாண்டாக அவர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பார். ஸோ அவர் கரெக்டாக நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது நாங்கள் வந்து ஆக்சுவலி ஸ்பாட்டில் பேசிக்கவே மாட்டோம். மார்னிங் போயிட்டு நாங்கள் ஷார்ட் டிவிஷன் பண்ணி என்னென்ன ஷார்ட்ஸ் எழுத போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத முன்கூட்டியே நாங்கள் வந்து கரெக்டாக பேசி வச்சுப்போம். அவ்வளோதான். மற்றதெல்லாம் அவரே பார்த்துப்பார். நான் அவரை வந்து ரொம்ப என்னுடைய ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே அதே தான். நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் அவங்ககிட்ட விஷயத்த சொல்லிவிடுவேன். அண்ட் அவங்க வந்து அதை இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க. இம்ப்ரவைஸ் பண்ணி அதை வேறு லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து அப்படியே அட்டகாசமாக வேறு லெவலில் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. அதுதான் அவங்ககிட்ட இருக்க ஸ்பெஷலே. அண்ட் தேங்க்ஸ் டு அர்ஜுன் ராஜா அண்ட் தேங்க்ஸ் டு எடிட்டர் தீபக்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. நல்லபடியாக சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. அண்ட் ட்ரெய்லர் கட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் தீபக். அண்ட் சிஜி விபின். அதாவது சிஜி வந்து படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம படத்தில் அந்த ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா, இந்த ஜின் கேரக்டர் ஃபஸ்ட்டு வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் தான் ட்ரை பண்ணோம். பட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப்புக்கு நான் நிறையா செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்ட பிறகு அது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி நான் அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆக மாட்டேன், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஒன்ஸ் அந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து சரியாக வரல. ஆக்சுவலி நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் எடிட்டில் நான் பார்க்குறேன்,
எனக்கு வந்து ஏதோ சம்திங் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. எனக்கு ப்ராஸ்தட்டிக் அந்தளவுக்கு எனக்கு சரியாக வரல. அந்த சிலிகான்ஸ் வந்து ஆக்சுவலி ஃபாரின்லேருந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி பண்ணாங்க. பட் அப்படி பண்ணியுமே ஆக்சுவலி அந்த சிலிகான்ஸ்லாம் அப்படியே உறிஞ்சு கீழே விழுந்துட்டு என்னால் அது ப்ராப்பராகவே எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஸோ அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணோம், சரி ஓகே சிஜி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஜி திருப்பியும் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா மறுபடியும் அதை வந்து எரேஸ் பண்ணணும் அந்த கேரக்டர். ஏன்னா அந்த ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம் நாங்கள். ஹீரோக்கும் அந்த ஜின்னுக்குமான காம்பினேஷன்ஸ் வந்து ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வேறு வழி இல்லை, இப்போ நம்ம பண்ணி தான் ஆகணுன்ற போது சிஜி வந்து திருப்பி நான் பண்ணேன். அப்போ எனக்கு அவர் மிகப்பெரிய பேக் போனாக இருந்தார் சிஜி விப்பின்னு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் ரைட்டர் கருந்தேல் ராஜேஷ், அவரால் வர முடியல. எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் வந்து கருந்தேல் ராஜேஷ் பண்ணியிருக்காரு. எனக்கு அவர் அண்ணன் மாதிரி. நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போது என் கூட இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை வந்து அவர் ஆக்சுவலி ஸ்க்ரீன் ப்ளே டாக்டர். கதை எழுதுவது, திரைக்கதை எழுதுவது எப்படி, திரைக்கதை எனும் பூனை, இந்த மாதிரியான புக்ஸ் அவர் எழுதியிருக்காரு. அவர் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி கொடுக்கணும், எப்படி பண்ணணும், அதில் என்னென்ன விஷயங்கள் தப்பாக இருக்குது, என்ன கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து கருந்தேல் ராஜேஷ் சார் பண்ணியிருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஆர்ட் டைரக்டர் தினேஷ், ரொம்ப நன்றி தினேஷ், சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் ஃபைட் மாஸ்டர் பிரதீப் மாஸ்டர், எனக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவர். ஆக்சுவலி எங்களுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஃபைட்டு நாங்கள் பண்ணும்போது மாஸ்டர் இல்லை மாஸ்டர் கொஞ்சம் ஏதாவது அப்படி இப்படின்ட்டு நான் சொன்னேன். ஆக்சுவலி அந்த ஃபைட்டுமே சூப்பராக பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வந்து அப்போவே சொன்னார், இல்லை பலா இது நல்லா வரும். நான் ஆக்சுவலி அவர்கிட்ட நான் கால் பண்ணி, இல்லை மாஸ்டர் அடுத்த ஃபைட்டு கொஞ்சம் நான் உங்களுக்கு வேறு ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அப்போ கூட அவர் பொறுமையாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னை வந்து, இல்லை பலா நம்ம சூப்பராக பண்ணுவோம், செம்மையாக பண்ணுவோம், நான் வரேன், நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து உட்காந்து ப்ரீ ப்ரொடக்ஷனாக ஒர்க் பண்ணார். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் இப்போ சொல்கிறேன், அடுத்தடுத்த படங்களுக்கு நீங்கள் தான் ஃபைட் மாஸ்டர். ஏன்னா எனக்கு உங்களோட பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எல்லாமே. தேங்க்யூ. அண்ட் டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர். ஸ்ரீதர் மாஸ்டர் பார்த்திங்கன்னா ஒத்த தாமரையிலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க டாட்டரும் சரி, அக்ஷதா ஸ்ரீதர், ரெண்டு பேருமே வந்து எனக்கு ஒத்த தாமரையும் மிகப்பெரிய ஹிட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இப்போ குட்டிமா சாங்குமே நல்லா ஹிட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இந்த படத்தில் எல்லா சாங்குமே அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. அண்ட் சவுண்ட் மிக்சிங் உதயகுமார் சார், சரவணன், நரேஷ், அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் கு கார்த்திக், விவேகா, அப்புறம் நிக்கின் முருகன் சார் பற்றி சொல்லிட்டேன். அண்ட் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் என்னுடைய தம்பிங்க எல்லாருமே வந்து எனக்காக கடைசி வரைக்கும் என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தனித்தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரே நிமிஷம் எல்லோரும் மேடையில் வந்து ஒரே நிமிஷம் வந்து நின்றுட்டு போங்க. வாங்க, ஒரே நிமிஷம் வாங்க வாங்க, டைம் ஆச்சு, வாங்க சீக்கிரம் ப்ளீஸ் வாங்க வாங்க. விக்ரம் எங்க விக்ரம் எல்லாரும் ஒரே வாட்டி கிளாப் தட்டுங்க உங்களுக்காக சார். தேங்க்ஸ் பாய்ஸ். யாரோ சொன்னாங்க நடுவில் இவங்களை விட்டுறாதீங்கன்ட்டு. நான் கடைசி வரைக்கும் உங்களை யாருமே நான் விட மாட்டேன், என் கூடவே தான் வச்சுப்பேன். நீங்களும் என் கூடவே தான் இருக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ. அண்ட் ராதாரவி சார் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டு. பட் ஆனால் இப்போவும் வந்து அவர் ரொம்ப டவுன் டு அர்த்தாக இருந்துட்டு எங்களுக்காக வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நடித்து கொடுத்துட்டு போனார். அவருக்கு ரொம்ப நன்றி. அண்டு பாவியா பற்றி சொல்லணும். ஆக்சுவலி அவங்க சொன்னது கரெக்டு தான், அவங்க சொன்னது உண்மை தான். நான் அவங்கள யதார்த்தமாக விஆர் மாலில் பார்க்குறேன். நான் ஆல்ரெடி ஒரு கேரக்டர் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது அவங்கள யதார்த்தமாக பார்க்கும்போது எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்ட்டு நான் வந்து அவங்கள ஃபிக்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து பிஆர்ஓ வந்து எனக்கு அவங்க ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ நான் சரியாக கவனிக்கல. இப்போ யதார்த்தமாக பார்க்கும்போது அதே ஃபோட்டோ அதே பொண்ணை நம்ம பார்த்தோம். அப்போ இவங்க தான் சொல்லிட்டு நான் வந்து இவர்கிட்ட பிஆர்ஓ கிட்ட, நீங்கள் அவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, இந்த படத்துக்கு அவங்க தான் நம்ம ஹீரோயினாக போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபிக்ஸ் பண்ணது. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க அவங்க ஜின்னால் வந்து நிறையா என்கவுண்டர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வந்து எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் ஜின்னை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜின்னு வந்து ஆக்சுவலாக அவங்க கூடவே ஆக்சுவலி வாழ்ந்துட்டுருக்கு. அவங்க இப்போ எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்டு தேங்க்யூ. அண்டு பாலசரவணன் ப்ரோ, அவர் கிளம்பிட்டார். ரொம்ப நன்றி பாலசரவணன் ப்ரோ. அண்டு வினோதினி மேடம், அக்கான்னு சொல்லிக்கிறேன்.
ரொம்ப நன்றி. நாங்கள் ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலி. எனக்கு அவங்க ஏதாவது ஃபேஸ்புக்கில் இல்லை ஏதாவது போட்டிருந்தா நான் இமீடியட்டாக அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுடைய வேர்ஷன் என்ன அப்படின்றத நான் கேட்டு நாங்கள் அதை பற்றிலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம். சினிமா மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் நான் அவங்ககிட்ட பேசுவேன். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லையுமே ரொம்ப வினோதி மேடம், ஜார்ஜ் விஜய் சார், அண்ணன் அண்ட் இமான் அண்ணாச்சி இவங்கெல்லாம் இருக்கும்போது அப்படியே ஒரு கலகலன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து இதான் மாண்டேஜ், நீங்கள் இந்த மாண்டேஜாக பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லும்போது அதை அவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க, நான் அதை கட் சொல்ல மாட்டேன், ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உடனே நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் எடிட்டிங்கில் பார்க்குறேன், அதை எடிட்டிங்கில் பார்க்கும்போது அது வந்து சீனாக அப்படியே மாறிடும். ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப கலக்கலன்னு அந்த சீனையே வந்து வேறு லெவலில் அப்படி பண்ணிவிடுவாங்க. அண்டு இமான் அண்ணாச்சி, ஜார்ஜ் விஜய், ரித்விக், நிழல்கள் ரவி சார் எல்லாருக்குமே மிக மிக நன்றி. அண்ட் அடுத்தது ஹீரோக்கு வருவோம். ஆக்சுவலி நான் ரொம்ப லக்கி, எனக்கு முகின் ராவ் வந்து இந்த படத்தில் ஹீரோவாக கிடைச்சதுக்கு. எனக்கு வந்து ஒத்த தாமரை டைமில் இருந்தே வந்து நாங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸு, ஒரு பிரதர்ஸ் மாதிரி. நான் கூட அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், நீங்கள் வந்து அந்த டேரக்டர் இந்த டேரக்டர்லாம் அண்ணான்னு கூப்பிட்றீங்க, என்னை மட்டும் ஏன் சார்னே கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு எனக்கு இப்போ வரைக்கும் வந்து அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல. பட் ஆனால் பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அவர் எப்படி பிக் பாஸில் எப்படி இருந்தார் அப்படின்றது வந்து டைட்டில் வின்னர் ஆனார் அப்படின்றத வந்து நாங்கள் லைவில் பார்க்கும்போது அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா உண்மையாலே ரொம்ப நல்ல டைப், ஆக்சுவலி உண்மையாலே ரொம்ப நல்ல டைப்பு. அப்படி ஒரு ரெஸ்பெக்ட், எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்குறதா இருக்கட்டும். அண்டு அந்த ஒரு நான் விஜய் சார் கிட்ட ஒர்க் பண்ணதில் அவர் அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவார், பேஷன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அதை பற்றி நிறையா பேசியிருக்கோம். ஆக்சுவலி எந்த ஒரு வெற்றி தோல்வி எது வந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்டு ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது என்னுடைய வேர்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அவருடைய விஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்டு எங்கள் 2 பேருக்குமே இந்த படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான படம். அவர் இந்த படத்துக்காக நிறையா டெடிக்கேட்டடாக வேலை பார்த்துருக்காரு, நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ப்ரோ, இந்த படம் உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான எல்லா விஷயங்களும் அமையும். பெஸ்ட் விஷஸ், தேங்க்யூ. அண்ட் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். அண்டு தேங்க்ஸ் அ லாட். அப்புறம் நான் கடைசியாக அண்டு பிஸ்னஸ், இந்த படத்துக்கு பிஸ்னஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஹிந்தி பிரதீப், அப்புறம் மாஸ் ஸ்டுடியோஸ் கார்த்திக் சார், அண்டு நாயுடு அண்ட் பிக் ஃபிஷ் சினிமா ஓடிடி பண்ணியிருக்காங்க, ஓடிடி சேட்டலைட். அண்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். உங்கள் கூட நான் அடுத்தடுத்த படங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். அண்ட் கடைசியாக ஒருத்தருக்கு நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னா அது நான் தான், டைரக்டர் டிஆர் பாலா. என்ன அப்படின்னா ஃபேரிடேல் பிக்சர்ஸ்னு ஒரு பேனர் ஸ்டார்ட் பண்ணுறேன். எந்த நம்பிக்கையில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் தெரியல, அம்மாவோட நம்பிக்கை எனக்கு கொடுத்து அந்த ஃபேரிடேல் பிக்சர்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இது வரைக்கும் என்னுடைய ஆட்ஸில், ஆல்பம் சாங்ஸில் சேர்த்து வச்ச எல்லா பணத்தையுமே வந்து இந்த படத்தில் நான் போட்டிருக்கேன். அண்டு அவங்க சொன்னது எல்லாமே உண்மை தான், ஓரளவுக்கு பிஸ்னஸ் பண்ணியாச்சு. பட் தேட்டருக்குள்ளுமே நான் ரொம்ப நம்பியிருக்கேன். அண்டு இந்த ஜின்னுன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மலேசியாவில் ஒரு ஆட் பண்ணும்போது அங்கே என்னுடைய ரிலேட்டிவ் வந்து வீட்டில் ஜின் வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது வந்து ஜின்னு, இது வந்து நாய் பூனையை வளர்க்குற மாதிரி வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. இதுக்கு வந்து பால் பிஸ்கெட்லாம் கொடுப்பாங்க. இதை வளர்க்குறதா இருந்தால் 3 கண்டிஷன் இருக்குது, தண்ணி படக்கூடாது, சூரிய ஒளி படக்கூடாது, அண்டு நைட்டில் தான் சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முதல்ல இதெல்லாம் இருக்குமா, ஆக்சுவலி நான் நம்புவேன். ஏன்னா எனக்கு வந்து எந்த அளவுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ அந்தளவுக்கு பேய்கள் மேலேயும் அமானுஷங்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. அவங்க சொல்லும்போது அதை நம்ம வந்து கிண்டலாவோ இல்லை வந்து அதை வந்து ஒரு சாதாரணமாகவோ எடுத்துக்கலனா, ஏன்னா அதை அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து அந்த மாதிரி. ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன விஷயங்களை நான் ரிசர்ச் பண்ணும்போது இது வந்து கூகுளே இருக்குது. அது தொயோன்ற வார்த்தையில் நீங்கள் இப்போ டைப் பண்ணிங்கன்னா கூட அதை பற்றின விஷயங்கள் வரும். அண்டு அந்த 3 கண்டிஷன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அதில் வருது. ஸோ இதை வந்து அவங்க ரொம்ப நம்பிக்கையாக அதை இது பண்ணுறாங்க. ஸோ நான் அதை எடுத்து ஒரு கதையாக நான் பண்ணேன். கருந்தல் ராஜ் சாரோட உட்காந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை பற்றின நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக நாங்கள் பண்ணோம். ஸோ அந்த படத்தை பற்றி நான் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது
ஒரு மந்திரவாதி, மலேசியா மந்திரவாதிகிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இதை நீங்கள் வந்து காமெடியெல்லாம் பண்ணாதீங்க, சீரியஸாக பண்ணணும், இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீரியஸாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீரியஸாக பண்ணுங்கள். பட் நான் இங்கே வந்துட்டு மொத்தமாக வந்து காமெடியாக தான் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி இது ஆக்சுவலி ஹாரர் காமெடி. அதுக்கேற்ற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய அமானுஷங்கள் நடந்தது. நாங்கள் எடுக்க போகிற மொதல் சீன்லேயே ஆக்சுவலி ஹீரோ வந்து அந்த ஜின் பாக்ஸை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. அப்போ வரைக்கும் வெயில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. சடனாக பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, பயங்கர சூற காற்று அடிக்குது, ரொம்ப அப்படியே ஒரு அமானுஷமான ஒரு விஷயமா நடந்துச்சு. அப்போது எல்லாருமே ஆக்சுவலி பயந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, ஹீரோயினுக்கு அண்டு வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாமே பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நடந்தது. அப்போ தான் நாங்கள் எல்லாருமே பிலீவ் பண்ணுறோம், இதெல்லாம் இருக்குது, இந்த விஷயம்லாம் இருக்குது, அதை நம்ம வந்து ஒரு ஒரு விஷயமா அப்படி பொருட்படுத்தாமல் அப்படி விட்டுறக்கூடாது, எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த ஜின்னுன்ற அந்த ஒரு விஷயங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு நான் கதை சொன்னேன் இந்த படத்தை. இப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கதையை கேட்குறாரு. ஆக்சுவலி அதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து செட் பண்ணி அந்த ஹீரோ கிட்ட போய், அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி முதல்ல ஓகே பண்ணிட்டாங்க இந்த கதையை. அதுக்கப்புறம் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போய் நான் கதை சொல்கிறேன். அந்த ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு, கதை சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் பண்ணீங்க, எப்படிங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க இந்த கதை, அண்டு நான் பார்த்த 5 பெஸ்ட் டைரக்டர்ஸில் நீங்கள் ஒரு டைரக்டர், அப்படி இப்படின்னு பயங்கரமாக புகழ்ந்தார். அண்டு உடனே அந்த ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து என் ஸ்டைலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம், ஒரு 5 சிட்டிங் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி சார், ஓகே சார், அப்போ 5 சிட்டிங் உட்காருவோம், சூப்பர் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டார். அட்வான்ஸ் கொடுத்து எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 5 சிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா 2 வருஷங்க. 2 வருஷம், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, திருப்பி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, திருப்பி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி 2 வருஷம் அப்படியே போயிட்டே இருக்குது. அந்த ப்ரொடியூசரும் சொல்கிறாரு, இல்லைங்க அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவர் சொல்லுவார், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் புது டேரக்டர் தானே, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கன்ட்டு பொறுமையாகவே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு வாட்டியும் போய் எழுதும்போது ஸ்கிரிப்ட் மாறுது, ஒரு கட்டத்தில் அப்படி ஸ்கிரிப்ட் மாறுது. ஓகே ஃபைன், நானுமே சரி ஓகே, நம்ம வந்து அந்த ஜின்னுன்ற ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணுறோம், அப்போது அவருக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் அந்த படம், சரிங்களா. இப்போ வந்து நான் போகிறேன் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு, ப்ரொடியூசரும் வந்து இல்லைங்க படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, நம்ம உடனே போகிறோம், போயிட்டு டேட்ஸ் கேட்குறோம், அவர் டேட்ஸ் கொடுத்தாருன்னா நம்ம இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரும் நானும் அவரை பார்க்குறக்காக போகிறோம். நான் ஆக்சுவலி அந்த ஹோட்டலில் சொன்னால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அது எந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் போனேன் அந்த ஹோட்டலுக்கு, மேலே அவரை பார்க்க போகிறேன். அவர் வந்து அந்த ஒரு ஜெயிச்ச அந்த ஒரு விஷயத்தில் இருக்கார், பயங்கரமான ஹிட் அந்த படம். உட்காந்துட்டு இருக்கு. அவர் ப்ரொடியூசரை உட்கார சொல்கிறாரு. நான் வரேன், என்னை உட்கார கூட சொல்லலை. என்னை பார்த்து என்னை கேட்குறேன், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் வந்து சார் நான் டிஆர் பாலா சார், உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன் சார், நான் வந்து ஜின்னுன்ற ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார், அந்த கதை கேளுங்க சார். சாரி, ஆல்ரெடி கேட்டு எல்லாம் ஓகே பண்ணி இப்போ ஷூட்டிங் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க சார், நம்ம அடுத்து ஷூட்டிங் போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நீங்கள் முதல்லேருந்து அந்த கதையை சொல்லுங்கள் பார்ப்போம், என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் வந்து முதல்லேருந்து அந்த கதையை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட்டு சீன் வரைக்கும் மொத்தம் 60 சீனு. ஒவ்வொரு சீனாக சொல்கிறேன். நிறுத்துங்க, இந்த இடத்துல தான் நான் மாற்ற சொன்னேன். இல்லை சார், நான் அதை மாற்றிட்டேன் சார், இப்போ பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அந்த லைனை நான் சொல்கிறேன், சரிங்களா. அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்தது கொஞ்சம் தூரம் போகுது. அவருடைய செய்கைகளே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்தது அப்போது ஆக்சுவலி, சரிங்களா. நான் சொல்கிறேன் திருப்பியும், இல்லை சார் மாற்றிட்டேன் சார், இது கேளுங்க சார், அதை கேளுங்க சார்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலி அவருடைய மைண்ட் செட்டுக்கும் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து இந்த எதுக்கு இப்போ இந்த படம் பண்ணோம், இந்த டேரக்டரோட பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் அவர் ஆல்ரெடி. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த சீனை வந்து நீங்கள் ஆல்ரெடி மாற்றிருந்தீங்க, சரி ஓகே, இதை வந்து நீங்கள் அப்படியே நடிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அப்படியே பாதியில் நிறுத்திட்டாரு, பாதி கதையோடு அப்படியே நிறுத்திட்டாரு. இந்த சீனை நீங்கள் நடிச்சு காட்டுங்க அப்படின்றாரு. நான் நடிச்சு காட்டுறேன். நான் நடிச்சு காட்டிட்டேன். சரி ஓகே, இப்போ 2 கேரக்டர் இருக்காரு, அந்த 2 கேரக்டருமாவே நடந்துக்கு. ஆக்சுவலி படத்தில் 2 கேரக்டர் இருக்குது, 2 கேரக்டராகவே நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், சார் அது எப்படி சார், இந்த கேரக்டரும் அந்த கேரக்டரும் நானே எப்படி சார் பண்ண முடியும், பரவாயில்லைங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் அந்த கேரக்டராகவும் பண்ணேன், இந்த கேரக்டராகவும் பண்ணேன், நான் பண்ணி காமிச்சேன். அவருக்கு அப்போயும் வந்து ஐயோ இதையும் பண்ணிட்டானே, இப்போ அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இன்னொன்று வேறு ஒன்று சொல்கிறாரு. அப்போது என்னால் அதை பண்ண முடியல. அவர் வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை நான் பண்ணலை, நான் வேறு ஆர்டிஸ்ட்டுக்கு நான் டேட்ஸ் கொடுக்குறேன், சாரி நான்
வேறு டேரக்டருக்கு கொடுக்குறேன், வேறு ப்ரொடியூசருக்கு கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். உனக்கு சினிமா தெரியாது, நீ வந்து ஃபிட் ஃபார் சினிமா, உனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசரை வச்சு என்னை அவமானப்படுத்திட்டாரு. ஆக்சுவலி நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரொடியூசர் வச்சு அவமானப்படுத்திட்டாரு. ப்ரொடியூசர் வச்சு அவமானப்படுத்தின உடனே நீ வந்து சினிமாவுக்கே லாய்க்கு இல்லை, நீ போயிட்டு எதுக்கு இந்த சினிமாவில் இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் கதை சொல்லி 2 வருஷமாக உங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், கதையெல்லாம் ஓகே பண்ணிட்டு நீங்கள் 5 பெஸ்ட் டேரக்டரில் பெஸ்ட் டேரக்டர்னு சொன்னீங்க, இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் சொல்கிறேன் இருப்போம். சொன்ன போது அவர் வந்து இல்லை முடியாது, நான் இந்த கதை இப்போதைக்கு பண்ணல, நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டா. அந்த டி நகர்லேருந்து ஆதம்பாக்கம் என் வீடு. ஆக்சுவலாக அந்த ப்ரொடியூசர் தான் என்னை பிக்கப் பண்ணார். அந்த ப்ரொடியூசர் கீழே வந்துட்டோம்னே சொல்லிட்டாரு, இல்லை நான் அந்த ஆர்டிஸ்ட் அந்த டேட் இருந்தால் நான் பண்ணுறேன், இல்லைனா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அங்கே டி நகரில் இருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் நடந்தே போனேன். கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குது. நான் அப்போது முடிவு பண்ணி இந்த படத்தை நான் எக்காரணத்துக்கு கொண்டு இந்த படத்தை நான் விட்டுறக்கூடாது. என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சினிமா தெரியாது, நான் சினிமா பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு எப்படி அவர் வாயால் பெஸ்ட்டு டேரக்டர்னு சொன்னாரோ, அதே வாயால் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொன்னாரோ, நான் கண்டிப்பாக இந்த படத்தை நான் பண்ணணும், அன்ஃபிட் அப்படின்னு சொன்னாரோ, நான் கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நான் வந்தேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ இது பண்ணாலுமே எனக்கு வந்து திருப்பி எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ்னால், நான் கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் விஜய் சார் அடிக்கடி சொல்கிறது அக்செப்டன்ஸ். அந்த அக்செப்டன்ஸ் வந்து எனக்கு இருந்ததுனால தான் இப்போ இந்த படத்தை முடித்து பிஸ்னஸ் பண்ணிட்டேன். அண்ட் 30ஆம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எனக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை நான் வந்து அதான் சொல்கிறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பையனை மீட் பண்ணேன் எங்கள் ஃப்ளாட்ஸில். அண்ணா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா, எதுக்கா ஸ்ட்ரெஸ் அப்படின்னா, நான் வீட்டுக்கு போயிட்டு ஹோம் ஒர்க் பண்ணணும், ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர்ஸ் திட்டுவாங்க, அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அப்படின்னு, உனக்கு என்னடா ஸ்ட்ரெஸ் அப்படி இப்படின்னு போது தான் எனக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு குட்டி பசங்களுக்கு மட்டும் இல்லை, வேறு ஃபீல்டில் இருக்கிறாங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டிலோ வந்து டாக்டரோ இல்லை வெவ்வேறு ஃபீல்டையோ எல்லா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன்ஸ், ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களெல்லாம் வந்து ஒரு குடும்பமாக, இப்போது எனக்கு வந்து ஒரு அம்மா அப்பா தம்பி அந்த மாதிரி இருக்கும், ஒரு குடும்பமாக போயிட்டு ஒரு தேட்டரில் போயிட்டு ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த படம் கண்டிப்பாக அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். நான் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்லாம் நான் சொல்லலை. கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் என்கேஜிங்காக என்டர்டைனிங்காக இந்த படம் இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றத வந்து நான் தீர்மானமாக சொல்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ஒத்த தாமரை எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை வந்து எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்ததுக்கு, பேஷன்ஸாக இருந்ததுக்கு. அண்ட் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஒரு இமோஷனலான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி. ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதும் சரி, இப்போ இந்த மேடையில் வந்து பாலா சார் பேசினப்போ நிறைய வழிகள் வந்து இப்போ ஆக்சுவலி கேட்டேன். ஸோ அவர் ஆக்சுவலி சொல்லியிருந்தார், ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை. ஆக்சுவலி இப்போ தான் வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு, அது கேட்க ரொம்ப இதாக இருக்குது. பட் கவலைப்படாதீங்க சார், ஆல் இஸ் வெல். ஸோ ஃபர்ஸ்ட் பாலா சார் பற்றி சொல்லி ஆகணும். ஒரு என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி இல்லாமல் அவர் வந்து ரொம்ப ஒரு அனுபவசாலியான டைரக்டர் மாதிரி தான் இருந்தார். ஆக்சுவலி நானும் கூட இது வரைக்கும் எனக்கு தோணவே இல்லை அவர் ஃபர்ஸ்ட் டைரக்டர், டெபியூ டைரக்டர்னு. ஏன்னா ஒத்த தாமரை சாங்கில் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டு, அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவர் என்ன நினைக்கிறாரோ எனக்கு ஒரு விஷயம் புரியும், நான் என்ன நினைக்கிறேனோ அவருக்கு அப்படியே சிங்கில் புரிஞ்சிடும். நாங்கள் பேசிக்க மாட்டோம், ஆனால் அது சிங்கில் புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு திறமைசாலியான ஒரு டைரக்டர். அதனால என்னவோ நாங்கள் ஜின் படம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லை இப்போ வரைக்குமே. இங்கே மேடையில் சொல்கிற வரைக்கும் தான் ஃபீல் பண்ணி ஆமாம் டெபியூ டைரெக்ஷன் பண்ணுறாருல அப்படின்ற மாதிரி. பட் டெபியூ டைரெக்ஷன் மாதிரி இருக்காது இந்த படம். அவ்வளோ நுணுக்கமாகவும் சரி, அவ்வளோ ஒரு கணிப்பாகவும் அவருக்கு என்ன தேவை அப்படின்றத அந்த ஜின் கதையில் எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் கேட்டு அழகாக கேட்டு வாங்கி இந்த படத்தை இந்த கடைசி வரைக்கும் எடுத்து வந்திருக்காரு. ஸோ அதுக்கு சார் நீங்கள் வந்து ஒரு டைரக்டராகவும் சரி, ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, ஒரே ஒன் மேன் ஷோவாக இங்கே அங்கே நிறையா ஓடி தெரிஞ்சது வந்து நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து என்ன, அதுக்கு ஒரு பலத்தை கைத்தில் கொடுக்கலாம். ஏன்னா அது நான் கிட்டேருந்து பார்த்துருக்கேன். அவர் ஒண்டி அங்கங்கே ஓடிட்டு இருப்பார், ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸை அப்படியே ஃபேஸில் காமிச்சிக்க மாட்டார், அப்படியே சைலண்ட்டாகவே இருப்பார். நானே கேட்பேன், சார் அரி ஓகேன்னு. பட் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். இந்த படம் மூலிமா, இந்த ஒத்த தாமரை சாங் மூலிமா நான் இவரை வந்து சந்திச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னை இன்னும் நிறையா
பயணங்கள் தொடரணும் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ரோல் இன் ஜின். என்னை நம்பி நான் இந்த கதை பண்ணுவேன்னு நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார். இன்னும் வந்து ரொம்ப தாமதமாச்சு, ஸோ அதனால் நான் குயிக்காக சில விஷயங்கள் சொல்லிடுறேன். அனில் ரெட்டி சார், ரகு சார் ஒரு துணை ப்ரொடியூசர்ஸாக வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அது தவிர்த்து இன்னும் 2 பேர்த்துக்கு வந்து இன்னும் பெரிய நன்றி சொல்லணும். வேந்தன் சார் அண்ட் ராஜேஸ்வரி அம்மா. ஏன்னா செட்டில் வந்து அதாவது பாலா சார் எப்படி பார்த்தனோ அவர் என்கிட்ட கேட்டார், ஆக்சுவலி நீங்கள் ஏன் சார்னு கூப்பிட்றீங்க, அண்ணன் கூப்பிட மாட்டீங்கன்னு. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணதுலேருந்து சார்னு கூப்பிட்டுருக்கேன். ஆனால் அண்ணன் மனசில் இருக்குது, ஆனால் சார்னு வந்து மரியாதை அப்படியே இருக்குது. ஆனால் அந்த செட்டில் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியாக இருந்தாரோ அவரோட ஃபேமிலியும் எங்களோட ஃபேமிலி அப்படி டோட்டல் ஆகிட்டாங்க. வேந்தன் சார் அண்ட் ராஜேஸ்வரி அம்மா அவங்க வந்து ஒரு பதவியில் இருக்காங்க, அவங்க நிறையா அனுபவசாலி, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல டிஆர் பாலா சாருக்கு ஒரு தந்தையாகவும் ஒரு தாயாகவும் எங்கள் எல்லாருக்குமே ஒரு அரவணைப்பாகவும் அந்த செட்டில் இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். அண்ட் விவேக் மர்வின் பிரதர்ஸ், எனக்கு வந்து ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் நான் நிறைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்கேன். விவேக் மர்வின் ஆரம்பத்தில் எனக்கு நான் உங்களை தெரியறதுக்கு முன்னாடி விவேக் மர்வின்றது ஒரு ஆள் தான் நினச்சிருந்தேன். ஆனால் 2 minds think alike அந்த மாதிரி ரெண்டு பேர் அப்படின்றது எனக்கு வந்து சமீப காலத்தில் தெரியும். அதுக்கப்புறம் இவங்க கூட ட்ராவல் பண்ணேன். நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியன்ஸோட பல்ஸு, யங்ஸ்டர்ஸோட பல்ஸ் பிடிச்சி பாட்டு வந்து அழகாக செஞ்சு அதை ஹிட் ஆக்குவாங்க. அவங்களோட பாடல்களில் நானும் ஒரு பங்காயிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் உங்கள் கூட நான் பண்ணணும், நீங்களும் நிறைய உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இதே மேடையில் வந்து மகாவிஷ்ணு பிரதர் வந்திருக்காரு, அவர் பற்றியே சொல்லிடுறேன். பிரதர்னா கூப்பிட்டேன் போது நான் கேட்டேன், பிரதர்னு கூப்பிடலாமா அவங்களன்னு. தாராளமாக பிரதர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் வந்து பல மேடைகள் பல நாடுகள் வந்து கடந்து போய் அவர் ஆன்மீக பயணத்தை வந்து மேற்கொண்டுட்ருக்காரு. அதே மாதிரி மலேசியாவில் ரீசன்ட் டைமில் வந்திருந்தார். நான் அதை பற்றி கூட சொல்லியிருந்தேன். நான் பாலா சார்கிட்ட அன்றைக்கி பேசினேன். ஏன்னா அவர் வந்து எங்களோட ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, டீசர் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷாக்கு. நான் உடனே பாலா சார்கிட்ட கேட்டேன், சார் எப்படி சார் இவர் ஷேர் பண்ணியிருக்காங்க, இவருக்கு தெரியுமா அவங்கள அப்படின்றப்போ பாலா சார் சொன்னார், எனக்கு நல்ல பழக்கம், நல்ல பிரதர் மாதிரின்னு. ஸோ அவரும் பாலா சாரும் சரி, மகாவிஷ்ணு பிரதரும் சரி, 2 பேருக்குமே 2 பேர் நன்றி மறக்காமல் இன்ன வரைக்கும் பழகியிருக்காங்க. அந்த பயணத்தில் நானும் ஒன்றா வந்திருக்கேன் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ பிரதர். உங்களோட அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் நீங்கள் இன்றைக்கி வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்றப்போ அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. தேங்க்யூ ஃபார் பீங் வித் அஸ். அண்ட் அடுத்ததாக வந்து அர்ஜுன் ராஜா கேமராமேன். ஒரு படத்தில் கதை எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டனோ அதை காமிக்கிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா. சார் சொன்னாங்க 2 பேருமே உட்காந்து வந்துட்டு அந்த இன்றைக்கி சீன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு 2 பேர்த்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அர்ஜுன் ராஜா பிரதர் வந்துட்டு வெரி குட் கேமராமேன். எனக்கு வந்துட்டு என்னை எப்படி சில இடங்களில் நானும் தப்பு பண்ணுறது இருக்கும், ஷார்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும், நம்ம வந்து சில ஆங்கிள்ஸ் வந்து தப்பாக பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஜாலியாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அந்த கேமரா டிபார்ட்மெண்ட் டீம், என்டையர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம், ஃபுல் செட்டே வந்து எப்பயுமே வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததில்லை, எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததில்லை. எல்லாமே ஜாலியாக தான் போயிருக்கு. லேட்டாக முடிச்சிருக்கோம், ஆனால் லேட்டாக முடிக்கிறப்ப கூட யாருமே டென்ஷனாக முடிச்சதில்லை நினைக்கிறேன். எல்லாம் ஜாலியாக தான் முடிச்சுக்கோங்க. எல்லாம் ஜின் பண்ண வேலை நினைக்கிறேன். இந்த ஆர்ட் டைரக்ஷன் டீம் தினேஷ்குமார் பிரதர் ரொம்ப அற்புதமான வேலைகள் பண்ணியிருந்தார். நானே ஒரு செட் பார்த்து ரொம்ப 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 இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா இவ்வளோ பெரிய செட்டில் நம்மளும் ஒரு பாட்டாக இருக்கோன்றப்போ எனக்கு ஆக்சுவலி அது ரொம்ப அமேஸ்டாக இருந்துச்சு. இந்த ஆர்ட் டைரக்ஷன் டீமுக்கு வந்து சல்யூட், தேங்க்ஸ். அண்ட் ஸ்டன் மாஸ்டர் ஃபேந்தம் ரெடி மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். உங்களை ரொம்ப நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன். படத்தில் 4 ஃபைட்டு எனக்கு வந்து ஆக்சுவலி ஜின் கதை பாலா சார் சொல்கிறப்போ இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி சொல்லியிருந்தார். எனக்கு வந்து பர்சனலாகவே ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து வளர்ந்ததுனால நமக்கும் இந்த ஃபைட்லாம் பண்ணணுன்னு ஆசைலாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஆசை உள்ள பையன் தான் நானும். இந்த படத்தில் ஒரு 4 ஃபைட் இருக்குது அப்படின்னாரு. அந்த 4 ஃபைட்டும் பார்த்திங்கன்னா நான் பண்ணல, ஜின்னா பண்ணுது. அந்த ஜின் எப்படி பண்ணுது அப்படின்றது தான் இந்த கதையில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை மாஸ்டர்கிட்ட சொல்லி மாஸ்டர் வந்து என்னை வந்து ஒரு ஒரு புதுமுக நடிகரோ இல்லை ஒரு அனுபவம் இல்லாதவங்க பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி எந்த விஷயமும் கொடுக்காம ஒரு அனுபவமிக்க ஒரு நடிகர் பண்ணால் இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் என்ன மாதிரிலாம் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னையும் பண்ண வச்சாங்க. தேங்க்யூ மாஸ்டர். நிறைய இடங்களில் அவங்க கஷ்டப்படுத்தியிருக்கேன், ஆனால் அதை கரெக்டாக காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். இந்த டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர், ஒத்த தாமரன் சாங் இன்னும் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணோம். இந்த குட்டிமா சாங்லேயும் வந்து
குட்டிமா சாங் பண்ணுறப்ப இன்னொரு சாங் வந்து கீழே 2 ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் குட்டிமா சாங் ஷூட் பண்ணுறாங்க, செகண்ட் ஃப்ளோரில் வேற ஒரு பாட்டு ஷூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2 சாங்க்கு ஷூட் பண்ணுறப்போ மாஸ்டர் அங்கேயும் கொரியோ பண்ணுறாரு, இங்கேயும் கொரியோ பண்ணுறாரு. ஒரே நல்ல ஹெக்டிக்காக இருக்குது. ஆனால் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் வெதரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய சில ஹிக்கப்ஸ் வந்திருந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ணி பாலா சார் சரி, ஸ்ரீதர் மாஸ்டர் சரி அவ்வளோ அழகாக முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் ஏடி டீம் டிட் த பெஸ்ட் ஒர்க். அஃப்கோர்ஸ் ஏடிஎஸ் இல்லாமல் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து பக்கபலமாக இருக்கணும் இல்லையா, அந்த டீம் வந்து எப்பயுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எப்பயே பார்த்துருப்பீங்க, அங்கங்கே ஓடி ஓடி பட்டு வேலை செஞ்சாங்க. இப்போ வரைக்கும் நல்ல மரியாதையான பசங்க, அவங்களும் ஒரு பெரிய உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன். இந்த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் அது வேலையில் நன்றி. ப்ரொமோ டீம், இது வரைக்கும் நிறைய ப்ரொமோ டீம்ஸ் ப்ரொமோ கார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் நன்றி. எடிட்டர் தீபக் பிரதர், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு படத்தோட வந்து எடிட்டிங் ரொம்ப முக்கியம், அதுதான் வந்து ஆடியன்ஸ் எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போது நான் காஸ்ட்டுக்கு வந்துடுறேன். அப்படி ஒருவேளை ஏதாச்சும் டெக்னிக்கல் டீமில் ஏதாவது விட்டுப்பட்டுருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க, என்ன பட்டுன்னு போகிறனால. காஸ்ட் இமான் அண்ணாச்சி, ஃபர்ஸ்ட்டு இமான் அண்ணாச்சி, வடிவரசி மேம், ராதா ரவி சார், நிழல்கள் ரவி சார், பால சரவணன் பிரதர், ரித்விக், இவங்க எல்லாமே நம்ம வந்துட்டு சில பேர் வந்துட்டு போயிட்டாங்க, சில பேர் இன்னும் வரல. ஆனால் இன்றைக்கி மேடையில் இருக்கிறவங்க பற்றி இவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இமான் அண்ணாச்சி வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப நானே கொஞ்சம் இதாகிட்டேன் ஆக்சுவலி. இமான் அண்ணாச்சி, வடிவரசி மேம்லாம் அவங்க பார்க்குறப்போ இவங்களாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர், நம்மளை எப்படி வெல்கம் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஃபாதர் கேரக்டர் பண்ணார் இமான் அண்ணாச்சி சார். ஸோ நான் ஃபஸ்ட்டு டே போய் பார்க்குறப்ப அவர் ரொம்ப ஜோவியலாக ரொம்ப ஜாலியாக, வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் இருந்த அந்த கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் கொடுத்து அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக பேசினார். அதே மாதிரி செட்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாலும் எனக்கு வந்து நல்ல ஒரு இடம் கொடுத்து நமக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் வினோதினி அக்கா, என்ன ஜார்ஜ் விஜய் அண்ணா ஆல்சோ. ஏன்னா இவங்க எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து வினோதினி அக்கா வந்து அக்கா கேரக்டர் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியான ஒரு ஆக்டர்ஸ், அவங்க நிறைய படங்களில் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் என்கிட்ட நேரடியாக பார்க்குறப்ப அவ்வளோ ஹம்பலாக, ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு நடிப்பு, சொந்த தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. தேங்க்யூ அக்கா, ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ ஆன் செட். அண்ட் ஜார்ஜ் விஜய் அண்ணா, தேங்க்யூ. எனக்கு வந்து மாமா கேரக்டர் பண்ணியிருந்தார். நான் உண்மையிலே ஒரு மாமாவா தான் ட்ரீட் பண்ண அவரை என்ன அப்படி தான் பார்த்தாரு. ஸோ ரித்விக்னு ஒரு சின்ன பையன் இருந்தார், அவரும் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அண்ட் பாலசரவணன் பிரதர், ஃபுல் காமெடி டைமிங்கில் வந்து பட்டுன்னு காமெடி அடிச்சுட்டே இருப்பார். ஆக்சுவலி ஃபுல் செட் வந்து எங்களுக்கு செட்டில் எப்படி இருக்கும்னா, கட் சொல்லிடுவார் பாலா சார். கட் சொன்னதுக்கப்புறமா ஆக்ஷன் போயிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு காமெடி சீக்வன்ஸ் வந்துட்டு இருக்கும், எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஷூட் போனோன்னா ஐயோ ஷூட் முடிஞ்சிச்சா அப்படின்னு தான் ஃபீலாக இருக்கும், தவிர ஷூட் ஏன்டா முடிஞ்சிச்சின்னு ஃபீல் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வகையில் பாவ்யா, வெரி டேலண்டட் ரைசிங் ஸ்டார், மக்களுக்கு நிறைய இளைஞர்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகையும் கூட, நல்ல பண்பும் நல்ல மரியாதையும் நல்ல குணமும் உள்ள ஒரு பெண்மணி நான் பார்த்ததில்ல. ஸோ தேங்க்யூ பாவ்யா. ஆக்சுவலி அவங்களோட அந்த ஹம்பிள்னஸ், அந்த ஒரு குணம், மரியாதை இருக்கு இல்லையா, நம்ம மேடை நாகரிகம் அந்த மாதிரி ஒரு மனிதர்கள்ட்ட பழகிறதுக்கு ஒரு நாகரிகம் இருக்கும். எப்படி நம்ம பேசுகிறோம், எப்படி நம்ம கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட், அந்த மாதிரி ஒரு விஷயம் அது அவங்கள்ட்ட ரொம்ப நிறையவே இருக்குது. ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க பெரிய உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். பவ்யா, ஆல் த வெரி பெஸ்ட், வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் சாம் விஷால் பிரதர் நம்ம தான் இங்கே பார்த்தேன், அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, கொஞ்சம் பக்கமான்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு அவரோட வாய்ஸ்க்கு நிறைய பேர் ஃபேன். ஸோ எங்கள் படத்தில் அந்த பாடல் பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிக்கில் முருகன் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களை வந்து நான் நிறையா ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருக்கேன். நான் ஆரம்பத்தில் சென்னை வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே ஐ திங்க் ஒரு 7 வருஷம் ஆச்சு நான் அந்த ஷோ முடிச்சு. இப்போ 7 வருஷம் ஆச்சு. நான் இடையில வந்து சின்ன கேப் இருந்துச்சு. நேற்று ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, என்னாச்சு உங்களுக்கு ஒரு சின்ன கேப் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பதில் சொன்னேன்னா, படங்கள் வந்துச்சு, உண்மையிலே படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த படங்கள் பண்ணுறப்ப சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சில தாமதங்கள் ஏற்படும். சில இடங்களில் வந்துட்டு இடம் பொருள் ஏவல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதை பார்த்து தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் பண்ண படங்களில் 2 படங்கள் வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒன்று வரும். ஸோ அதனால சின்ன கேப்ஸ் இருந்துச்சு. அப்பயும் வந்து நிறைய பேர் வந்து
மக்களோட ஆதரவு இருந்துகிட்டே இருக்குது. எப்போல்லாம் நான் சென்னை வரணும், அப்பப்போல்லாம் ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கப்போ நீங்கள் வந்து அங்கே இருந்திருக்கீங்க, எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நான் பார்த்ததில்ல, எந்த ஒரு ஈகோவும் இல்லை. ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக பழகிற ஒரு ஆள். ஸோ அவருக்கு ஒரு வளர்த்த கைத்தல் கொடுங்க. நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்ததும் அவர் தான், இது வரைக்கும் வச்சுருக்கிறதும் அவர் தான். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெரி ஹாப்பி அண்ட் ப்ளஷர் டு ஒர்க் வித் யூ. அண்ட் பாய்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏதாச்சும் விட்டு போட்டுருச்சுன்னா தேங்க்ஸ். எல்லாத்தையும் சொல்லிட்டேண்ணா. ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் த மேன் ஆஃப் த ஷோ நினைக்கிறேன் ஜின்னு. அந்த பையனை அவர் ஒரு காஸ்ட்டு தான், அந்த காஸ்ட் என்னால் வர முடியல. அவர் இங்கே தான் எங்கேயோ இருப்பார். ஸோ அந்த ஜின்னுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். நான் ஜின் மூலியமாக தான் நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தோம். இந்த ஜின் கதை சார் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பிடிக்கிற மாதிரி ஒரு கதை, என்டர்டெய்னராக இருக்கும்னு தான் சொல்லியிருந்தாரு. 2-3 இன்டர்வியூஸில் நாங்கள் பேசியிருந்தோம். அதாவது நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இட்ஸ் கோன் பி பியூர்லி என்டர்டெய்னர். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வந்து டிக்கெட் கொடுத்து பார்க்குறீங்க, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கணும், நல்லா சிரிச்சிட்டு போகணும்ப்பா, நல்லா இமோஷன் மூவி பார்க்கணும்ப்பா, ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டோரி பார்க்கணும்ப்பா அப்படின்னா ஐ திங்க் ஜின் won't disappoint you அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் பார்த்து இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லுங்கள். அந்த 10 பேர் இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படங்கள் இப்போ உள்ளே வரப்போ உங்களை மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு வரப்போ தான் எங்களால் அடுத்தடுத்த படத்துக்கு மூவ் பண்ணி போக முடியும், அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி எங்களால் ஓட முடியும். அதில் மிகப்பெரிய பங்கு இந்த மீடியா நண்பர்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கலைஞனும் ஆசைப்படுறது அவனோட அங்கீகாரத்துக்கு தான். அந்த கலைஞர்களாக நாங்கள் கேட்குறோம் எங்களோட அங்கீகாரத்துக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது செகண்டரி, ஆனால் படம் பாருங்கள், பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ.